Engineer Thangamuthu, Study Circle and IPS Academy, அரசு பணி வெற்றியின் முதல் படி. Good morning ma. Good morning all. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC ஸ்பெஷல் மேத் பேட்ச் 25 out of 25. So இயர்லி வந்து பாத்தீங்கன்னா 3 பேட்ச் நம்ம அகாடமில போயிட்டு இருக்கு. So இப்போ உங்களுக்கு 150 மணி நேரம் ஃப்ரீ கிளாஸ் நீங்க பாக்குறீங்க. So அந்த ஃப்ரீ கிளாஸ் வந்து அப் டு 200 ஹவர்ஸ் வரைக்கும் கூட நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். So அதனால அதை நீங்க ரெகுலரா பாருங்க. இந்த இயர் வரை உங்களுக்கு அது ஃபுல்லாவே ஃப்ரீயா தான் போகும். ஃபுல்லா பார்த்து கம்ப்ளீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எல்லாமே நம்ம கொடுக்க போறோம். So அது இல்லாம இந்த பேட்ச் எதுக்காக ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா என்கிட்ட இன்டராக்ட் பண்ண முடியும். சோ உங்களுக்கு ஒரு டவுட் அப்படினா அப்பவே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சோ அது மாதிரி இப்ப 200 ஹவர்ஸ் ஒரு டாபிக்கே என்னால எடுக்க முடியுது அப்படின்றப்போ அந்த 200 ஹவர்ஸ் விஷயத்தை உங்களுக்கு வந்து ஒரு 100 ஹவர்ஸ்லயோ 80 ஹவர்ஸ்லயோ ஷார்ட்டா கொடுக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் சமச்சீர் புத்தகம் நம்ம கையில வந்து எல்லார்ட்டையுமே 6 to 12 வரை சமச்சீர் புத்தகம் இருக்கும். அந்த புக்கை தாண்டி क्वेश्चन வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. சமச்சீர் புத்தகத்துல இருந்து 200க்கு 185 क्वेश्चन வரப்போகுது அப்படின்னா அந்த 185 क्वेश्चन சிலபஸ்ல கட் பண்ணி படிக்கிறீங்க இல்லையா? சோ அதுதான் வந்து இந்த பேட்ச் கிளாஸ். சோ உங்களுக்கு 200 ஹவர்ஸ் நான் கொடுக்க போற கிளாஸ்ல எல்லா டாபிக்கையும் கிளியரா முடிச்சிருவேன். 200 ஹவர்ஸ் டு 250 ஹவர்ஸ். பட் அந்த 250 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ஒரு 40 to 60 ஹவர்ஸ்க்குள்ள என்ன உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி தான் இந்த பேட்ச்ல நான் கொடுக்க போறேன். சோ பேட்சை பொறுத்தவரை உங்களுக்கு 4 மாசம் டியூரேஷன், ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் பிராக்டிஸ் செஷன். பிராக்டிஸ் செஷன் கிளாஸுக்கு ஈக்குவலா நீங்க உட்காந்து பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். சோ என்னைய பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேட்ச், அடுத்த நாள் ஒரு பேட்ச், எங்களுக்கு 2 பேட்ச் போகும். திங்கள், புதன், வெள்ளி, ஞாயிறு ஒரு பேட்ச் போகும். செவ்வாய், வியாழன், சனி அதுல ஒரு பேட்ச் போகும். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிருக்க பேட்ச்ல ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் பிராக்டிஸ் தான் இருக்கும். சோ அது ரெகுலரா வந்து 120 டேஸ் அப்படின்னா 60 நாள் கிளாஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 2.5 ஹவர்ஸ் மினிமம் 2.5 ஹவர்ஸ் இருக்கும். ஒரு சில நாள் 3 ஹவர்ஸ் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் கிட்ட வருது அப்படின்னா ஈவினிங்லயும் ஒரு சில ஷெட்யூல் நம்ம அலோகேட் பண்ணுவோம். அதுபடி போகும். அது எல்லாமே எங்களோட அகாடமி சைடு நாங்க பண்றதை பண்ணிடுவோம். உங்களுக்கு 60 நாள்ல சிலபஸ் முடியும். அதை 80 நாள் 90 நாள் வரைக்கும் கொண்டு போறதும் சரி, இல்ல அந்த 60 நாள்ல முடிச்சுட்டு நான் எக்ஸ்ட்ரா ரிவிஷன் கொடுக்கறதும் சரி, அது எக்ஸ்ட்ரா எஃபோர்ட். நார்மலா இந்த பேட்சுக்குள்ள இதுதான் வரும். எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் அப்படிங்கிறது நாங்க இண்டிவிஜுவலா போடுறது. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு எப்பவுமே எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலுமே ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஸோ அதுக்கான ஷெட்யூல் கடைசியா அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? யாருக்காவது வில்லிங் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க 150 ஹவர்ஸ் டு 200 ஹவர்ஸ் ஃப்ரீ கிளாஸ் பார்த்து படிக்கிறீங்க அப்படின்றது நோ இஷ்யூ. கண்டிப்பா படிங்க. அதுலயுமே நான் உங்களுக்கு 100% எல்லாத்தையும் கொடுத்துருவேன். அதுல நீங்க எதையுமே யோசிக்க வேணாம். நீங்க கரெக்டா நோட்ஸ் எடுத்து ப்ராப்பரா பண்ணீங்கன்னா அந்த நோட்ஸ் போதும். பட் அந்த நோட்ஸை எக்ஸாம் வரை எப்படி மைண்ட்ல வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்தெந்த ஃபார்முலாலாம் திரும்ப திரும்ப மறக்கும். ஸோ அதையெல்லாம் பேட்ச்ல நான் என்ன செய்வேன் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லி உங்களை ஒர்க் அவுட் பண்ண வச்சு கொண்டு வருவேன். இதுதான் பேட்சுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். உங்க புக்கை கையில கொடுக்கறது தான் நான் இப்போ உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க 200 கிளாஸ். பட் அது தெளிவா கொடுத்துருவேன். நீங்க எடுத்து நீங்க நல்லா எழுதி சூப்பரா படிங்க. 25 out of 25 ஈஸியா வாங்கலாம். இல்ல என்னால படிக்க முடியல, என்னதான் நீங்க கொடுத்தாலுமே எனக்கு அந்த ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கல, நான் படிச்சா எனக்கு புரியல, எனக்கு கரெக்டா டெய்லி இந்த டாபிக் நீங்க கைட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு அந்த டாபிக் முடிய டெய்லி டெஸ்ட் வைங்க. ஸோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்கஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இந்த டாபிக் முடிச்சுட்டேன், இந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ல டவுட் இருக்கு, டவுட்டை டைரக்டா கேட்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் யாருக்காவது வில்லிங் இருந்தா கண்டிப்பா அந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 100% எஃபெக்டிவா இருக்கும். 9626999743 சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ச் பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு குரூப்ல வந்துடும். சரிங்களா? உங்களோட வாட்ஸ்அப்ல வந்துடும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. எப்பனாலும் நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டே 43. டே 42 வரை பார்க்காதவங்க பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டதுனால ஸோ இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஆக்சுவலாக லாஸ்ட்டாக தான் எடுப்பேன். ஸோ நிறைய பேர் சொன்னீங்க கஷ்டமான டாபிக் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம்னா கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா ஃபார்முலா வேற நிறைய படிக்கணும் இல்லையா? ஓகே, வெல் அண்ட் குட். இப்போ நம்ம வந்து பார்க்கறதுக்கு எப்பயுமே ஒரு டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு மோட்டிவேஷன் என் லைஃப்ல நான் ஃபாலோ பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கூட சொல்லலாம். 1000 பேரை கூட எதிர்த்து நில், தப்பே கிடையாது. ஆனா எப்பயுமே ஒருத்தனை கூட எதிர்பார்த்து நின்றக்கூடாது. இது லைஃப்ல எல்லாருமே மறக்க கூடாத ஒரு விஷயமா? சரிங்களா? ஏன்னா இப்போ நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வந்திருக்கீங்க போதே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா யாரை எதிர்பார்த்து நிற்க கூடாது. லைஃப்ல நம்ம டெவலப் ஆகணும். ஸோ இது பசங்களா இருந்தாலும் சரி, பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, அதுவும் மேரிட் உமன். ஸோ நிறைய பேர் இப்போ பொண்ணுங்க வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சிச்சுவேஷன் வேற, கல்யாணத்துக்கு அப்புறம் சில பேரோட வாழ்க்கை வந்து தலைகீழா மாறும். வெளியேற்றத்துக்கு நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சாலுமே நமக்குள்ள மரியாதை அப்படிங்கிறது கண்டிப்பா விட்டு கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் உங்க மைண்ட்ல இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். 1000 பேரை கூட எதிர்த்து நிற்கலாம், ஆனா எப்பயும் ஒருத்தவங்களை கூட எதிர்பார்த்து நிற்க கூடாது. ஒருத்தவங்க எதிர்பார்த்து நிற்க கூடாது அப்படின்னா ஒண்ணு நம்ம வந்து ஒரு அதிகாரத்துல இருக்கணும், இல்ல அப்படின்னா நம்ம பினான்சியலா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் போகணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் உள்ள வந்திருக்கீங்க. ஆனா இதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இது வரைக்கும் என்ன தப்பு பண்ணோம் அதெல்லாம் விட்டுறணும். சரிங்களா? இது வரைக்கும் பண்ண தப்பு பண்ணதுனாலதான் இங்க இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், டெவலப் ஆக போறோம். ஸோ அப்ப டெவலப் ஆகணும்னா அதுக்காக என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம் கூட இழந்ததை பத்தி யோசிக்கவே கூடாது. ஏன்னா வெற்றி அடைகிற யாருமே வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்தை பத்தி யோசிச்ச ஆட்கள் கிடையாது.
கடந்த காலத்துல பண்ண தவறுகளை மறக்கக்கூடாதே தவிர கடந்த காலத்துல நான் இந்த தப்பு பண்ணேன், ஒருவேளை இப்படி பண்ணிருக்கலாமோ, அது முடிஞ்சிருச்சுல்ல, பண்ணிட்டீங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங் டேஸ்ல ஒரு நாளும் நம்மளோட ஒரு நிமிஷத்தையும் 1 கிராம் தங்கம் மாதிரி யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு தங்கம்னு சொன்னதான் புரியும், அதனால சொல்றேன். ஏன்னா அதிகமா நம்ம தங்கம் கோல்டு வாங்கியிருப்போம் இல்லைங்களா? நம்மளை பொறுத்தவரைக்கும் விலை மதிப்பு உள்ளது அப்படின்றப்போ ஒரு கோல்டு வாங்க போவீங்க, அதை வச்சு நான் மென்ஷன் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. நேரம் வந்து விலை மதிப்பே இல்லாதது. சரிங்களா? ஒரு செகண்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த வருஷம் 2024 குரூப் 4 உங்களுக்கானது. திரும்ப சொல்றேன், உங்களுக்கான வேலை அது. அதை நீங்க விட்டு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பின்னாடி வர்றவங்க தட்டி பறிக்க முடியுமே தவிர இதை நானே வந்து வேணாம்னு சொல்லி விடுறேன், இப்படி யாராவது விட தயாரா இருந்தீங்கன்னா படிக்காதீங்க. உங்களுக்கான வேலையை நீங்க தான் விட்டு கொடுக்குறீங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க நினைச்சிருக்கலாம், எனக்கு வந்து தெரியல, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, நான் எப்படி படிக்கிறது அதெல்லாம். ஸோ இப்போ நான் சொல்றேன், அஷ்யூரா சொல்றேன், 100% நான் மேக்ஸ் கிளாஸை முடிக்கும் போது உங்களுக்கு 25க்கு 25 கேரண்டிமா. என்னை தாண்டி கொஸ்டின் கண்டிப்பா எடுக்க முடியாது. அவங்க எடுத்தாலும் நீங்க பண்ணுவீங்க. ஏன்னா நான் சொல்லித்தர வே அப்படி. உங்களுக்கு கண்டிப்பா நான் இருக்கேன். நீங்க அதை எப்படி வேணா நினைச்சுக்கோங்க, கண்டிப்பா நான் சப்போர்ட்டிவா இருப்பேன். இப்பவும் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், பிசிக்ஸ் நீங்க சொன்னீங்க அப்படின்றதுக்காக மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட நான் மற்ற சோசியல்லாம் கூட ஸ்டோரி மாதிரி படிச்சிடலாம், பட் ஆனால் எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுமே என்கிட்ட கேட்டாங்க எக்கனாமிக்ஸ். அது மாதிரி சில ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ இதை கேட்டதுனால மட்டும்தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். திரும்ப நான் சொல்றேன், என்னோட ஒர்க் பேர்டன் உங்களுக்கு தெரியும். நான் பண்ற விஷயம் ஒவ்வொரு விஷயமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு பண்ண மாட்டேன், ரொம்ப இஷ்டப்பட்டு தான் பண்ணுவேன். பட் இருந்தாலும் அந்த டைமிங் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? நம்ம கஷ்டப்பட்டு பண்ணலாம், இஷ்டப்பட்டு பண்ணலாம், பட் உடல் ஒத்துழைக்கணும்ல. ஸோ இதெல்லாம் தாண்டி நான் உங்களுக்கு வந்து பண்றேன் அப்படின்னா எனக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூ எனக்கு தான் தெரியும். சரிங்களா? இப்போ தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறமும் 2 hours 1 hour அவ்வளோதான் தூங்குறேன். இதுக்கப்புறமும் அப் டு குரூப் 4 வர உங்களுக்கு டார்கெட் இருக்கான்னு தெரியல, எனக்கு குரூப் 4 வர தூக்கத்தை விட பெருசு உங்களை எப்படியாவது குரூப் 4ல வேலைக்கு அனுப்பிடணும் அப்படிங்கிறது தான். நீங்க வேலைக்கு போயிட்டு என்கிட்ட படிச்சேன், இல்லை நான் படிச்சது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சொல்றதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா ஒரு வேலைக்கு போயிட்டு வெளியே சொல்லலையோ இல்லையோ உங்க மைண்ட்ல தெரியும்ல, வெளியே சொல்றீங்க சொல்லல ரெண்டாவது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அகாடமியில படிப்பீங்க, அவங்க வீடியோ பார்த்துருப்பீங்க, பட் வெளியே சொல்றீங்க சொல்லல, அதை பத்தி நான் யோசிக்கல. பட் உங்க மைண்டுக்கு தெரியும்ல, நான் சொல்லிக் கொடுத்த மேக்ஸ் 1 மார்க்காக எனக்கு அந்த வேலை கிடைச்சிச்சு. ஸோ அதுதான் எனக்கு வேணும், அதுதான் என்னோட சக்சஸ். அதனால கண்டிப்பா நான் விட மாட்டேன். நீங்க கைவிடாத வர உங்க சக்சஸ் உங்களோடது. சரிங்களா? மைண்ட்ல வச்சுக்கோங்க. டெய்லி காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு கரெக்டா படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம பார்ப்போமா? இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்சுரேஷன். சரிங்களா? மென்சுரேஷன்ல நம்ம 2 விஷயம் பார்த்துருப்போம், 2D 3D அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மென்சுரேஷன் டாபிக்கே எங்க இருந்து வந்துச்சு பொறுமையா கத்துக்கோங்க. இதுதான் பேஸ். சரிங்களா? மென்சுரேஷன் அப்படிங்கிற டாபிக், அதாவது நம்ம வந்து அளவியல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இங்கிலீஷ்ல மென்சுரேஷன் ஆர் மெஷர்மெண்ட் ரெண்டுமே சொல்லலாம். ரெண்டுமே தப்பு கிடையாது, ரெண்டுமே சொல்லலாம். சரிங்களா? அளவியலை பொறுத்தவரை நீங்க நார்மலா 2D 3D அப்படின்னு படிச்சிருப்போம், 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன். ஓகேங்களா? இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த அளவியல் அப்படிங்கிறது வடிவியல்ல இருந்து வந்ததுதான். சரிங்களா? வடிவியல், ஜியாமெட்ரி. இந்த ஜியாமெட்ரி அப்படிங்கிறது ஒரு வடிவத்தை பற்றியது. இந்த ஜியாமெட்ரியோட ஆரிஜின் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு புள்ளி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி உயிரியல்ல உயிரின் அடிப்படை அலகு செல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஒரு வடிவியல் ஒரு டயக்ராமுக்கு அடிப்படைன்னா புள்ளி, பாயிண்ட். ஸோ பாயிண்ட்ல இருந்து நம்ம அதுக்கடுத்து டிரா பண்ணக்கூடியது கோடு. சரிங்களா? கோடுலயும் நிறைய வெரைட்டி இருக்கு. ஒரு கோடு 2 பக்கமும் முடிவுற்று இருந்தால், ஆரம்ப புள்ளி முடிவு புள்ளி ரெண்டுமே இருந்தா இதுக்கு பேரு கோட்டு துண்டு, லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 2 பக்கமும் முடிவு பெற்று இருந்தா கோட்டு துண்டு. ஸோ அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் முடிவு புள்ளி, ஒரு பக்கம் எண்டே இல்லாம, ஒரு பக்கம் ஆரம்ப புள்ளி பட் இதுக்கு முடிவே கிடையாது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கதிர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கதிர். அது மாதிரி 2 பக்கமும் முடிவு இல்லாம போய்கிட்டு இருந்தா இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? கோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைன் செக்மெண்ட், ரே இந்த மாதிரி பிரிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை ஷேப்பை பொறுத்து இன்னும் மாறும். நம்ம இன்னும் அளவியலுக்குள்ள போல, இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆனா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுல சிங்கிள் லைன். இப்போ டபுள் லைன்ஸ் வரும்போது உங்களுக்கு அந்த கம்பேரிசன் வரும். 2 கோடுகள் வரும்போது, இப்ப 2 கோடு ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளவில்லை அப்படின்னா இதுக்கு பேரு இணை கோடுகள். 2 கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பேரு இணை கோடுகள். இங்கிலீஷ்ல பேரலல் லைன்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. 2 கோடுகள் ஒன்றை ஒன்று 90 டிகிரியில் வெட்டி கொண்டால், செங்குத்தாக வெட்டி கொண்டால், இந்த வார்த்தை பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், லைன் 1 லைன் 2 ரெண்டு ஒண்ணுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலரா இருந்தா இதுக்கு பேரு செங்குத்து கோடுகள் அப்படின்னு பேரு. செங்குத்து கோடுகள், பெர்பெண்டிகுலர் லைன்ஸ், அல்லது குத்து கோடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. செங்குத்து கோடுகள். ஓகே, சரி. பேரலல் லைன்ஸ், பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். இது இல்லாம இன்னும் மத்தபடி இப்படி லைட்டா வெட்டிக்கிட்டாலோ இல்ல அப்படின்னா ரொம்ப தூரத்துல இருந்து வெட்டிக்கிட்டாலோ இந்த மாதிரி வந்தா இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீட்டா வேல்யூ வேரி ஆகும். சரிங்களா? இதுக்கு பேரு வெட்டி கொள்ளும் கோடுகள், இன்டர்செக்ட் லைன்ஸ். இன்டர்செக்ட் லைன்ஸ், வெட்டி கொள்ளும் கோடுகள். இந்த மாதிரி பிரிக்கலாமா? சரிங்களா? தென் இதுக்கப்புறம் கோணத்தை வச்சு இன்னும் டைப்ஸ் இருக்கு. நம்ம இதுக்குள்ள போனா அப்படியே நம்ம எங்க போவோம்,
டைரக்டா நமக்கு வடிவியலுக்குள்ள போயிடும். கோணத்தை வச்சு பார்த்தோம்னா 90 டிகிரி அப்படின்னு செங்கோணம், 90 டிகிரில இருந்து 180 டிகிரி வரை பெருசா இருந்தா அதுக்கு பேர் விரிகோணம், 90 டிகிரிக்குள்ள இருந்தா குறுங்கோணம், அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. பெர்பெண்டிகுலரா இருந்துச்சு அப்படின்னா 90 டிகிரி. ஸோ அதுல இருந்து 180 டிகிரி வரை ஸ்ட்ரெயிட்டா இருந்தா அதுக்கு பேர் என்னது? நேர்கோணம். 360 டிகிரி வரை இருந்துச்சு அப்படின்னா பின்வளை கோணம். இந்த மாதிரி எல்லாம் கோணங்கள் இருக்கும். சரிங்களா? ஸோ அது நம்ம வடிவியலுக்குள்ள பார்க்கலாம். ஸோ இது சில பேர் என்கிட்ட இதுக்கு கேட்டிருந்தீங்க, டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வடிவியல் அதெல்லாம் தனியாக எடுக்கிறேன். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தனியாக எடுப்பேன். சரிங்களா? கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ். சரி, இதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, ஒரு புள்ளியோ ஒரு கோடோ 2 கோடோ சேர்ந்தா ஒரு க்ளோஸ்டு ஏரியா உருவாக்க முடியுமா? அதாவது மூடிய பரப்பை உருவாக்க முடியுமா? அதான் கொஸ்டின். ஒரு மூடிய பரப்பை உருவாக்கணும்னா குறைந்தபட்சம் எத்தனை கோடுகள் தேவை? ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட். இதுல இருந்தா அளவியல் ஆரம்பிக்குது. ஒரு மூடிய பரப்பை உருவாக்க எத்தனை கோடுகள் தேவை அப்படின்னா குறைந்தபட்சம் 3 கோடுகள். இந்த வார்த்தை முக்கியம். மினிமம் 3 lines used to draw the closed area. சரிங்களா? மினிமம் 3 lines. குறைந்தபட்சம் 3 கோடுகள். 3 கோடுகள் இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு மூடிய பரப்பை உருவாக்க முடியும். சரிங்களா? சரி, அப்போ அந்த 3 கோடுகள்ன்றதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா முக்கோணம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ இதை வந்து பாருங்க. ஓகே, இதுல குறைந்தபட்சம் தான், அதுக்கு மேல போயிட்டே இருக்கலாம். இப்போ அளவியல் கோணத்தை வச்சு தனியா சொல்றேன். இப்ப கோடுகள் மட்டும் முடிக்கிறேன். கோணம் அது எத்தனை கோணமா பிரிக்கலாம் தனியா இருக்கு, நான் தனியாவே சொல்றேன் உங்களுக்கு. இப்போ அளவியல்ல 2 கான்செப்ட் படிக்கணும்ல, 2D 3D. நம்ம ஃபர்ஸ்ட் 2D முடிச்சுட்டு 3D போலாமா? 2D இப்ப கம்ப்ளீட் பண்ணுவோம், அப்படியே பின்னாடி 3D கம்ப்ளீட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம முதல்ல அவுட்லைன் எழுதுங்க, 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2Dல நமக்கு எத்தனை ஃபார்முலா இருக்கு இங்க பாருங்க. 2Dல எத்தனை ஃபார்முலா இருக்குன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2ஆ ஸ்ப்ளிட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா நேர்கோடு. ஃபர்ஸ்ட் ஒன்னு நேர்கோடு, ஸ்ட்ரைட் லைன். ரெண்டாவது வளைகோடு, கர்வ்டு லைன்ஸ். பொறுமையா பாருங்க, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபார்முலா வரிசையா சொல்ல போறீங்க நீங்களே. நேர்கோடு, வளைகோடு, ஸ்ட்ரைட் லைன், கர்வ்டு லைன். இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன்ல நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 3 lines 4 lines. நம்ம ஃபார்முலா 3 கோடுகள் 4 கோடுகள். ஏன்னா இது 2 தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ வளைகோடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா கர்வ்டு லைன்ஸ். இது வந்து சிங்கிள் லைன் தான், சிங்கிள் கர்வ்டு லைன்ஸ். அப்போ ஒரே ஒரு வளைகோடு. சரி, இப்போ நம்ம இது வந்து ஒரு அவுட்லைனை தான் பாக்குறோம். என்னென்ன ஷேப்ன்றதையும் ஒரு ஜென்ரலா பார்ப்போம். இப்போ 3 lines அப்படின்னு வர்றப்போ உங்களுக்கு இதுல என்ன வரும் அப்படின்னா முக்கோணம் வந்துடும். 3 lines நமக்கு வரக்கூடியது முக்கோணம். ஓகே, இதுல எத்தனை டைப் ஆஃப் முக்கோணம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா முக்கோணம். நார்மல் முக்கோணம்னா நம்ம செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரெண்டாவது சமபக்க முக்கோணம். இது BH வந்தா செங்கோண முக்கோணம், இது வேற. எல்லா சைடும் A வந்தா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். சரிங்களா? அதுக்கப்புறம் 2 பக்கம் ஈக்குவல் ஆகும், ஒரு பக்கம் இதுக்கு பேரு இருசம பக்க முக்கோணம். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேரு இந்த 2 பக்கம் சமமா இருக்கா, இதுக்கு பேரு AA, ஈக்குவல் சைட்ஸ். இதுக்கு பேரு இருசம பக்க முக்கோணம். அதுக்கப்புறம் அசம பக்க முக்கோணம், எல்லா பக்கமும் வேற, ABC. அப்போ முக்கோணத்துல எத்தனை டைப் இருக்கு அப்படின்னா 4 டைப் இருக்கு. கவுண்டிங் தான் இப்ப வேணும். ஒண்ணு தனியா டிரா பண்ணி சொல்லுவேன் உங்களுக்கு. 1 2 3 4. இது அப்படியே வரிசையா படிச்சிட்டீங்கன்னா பெஸ்ட். 3 linesல மொத்தம் உங்களுக்கு எத்தனை ஷேப் வருது அப்படின்னா 4 ஷேப் வருது. ஃபர்ஸ்ட் ஒன். இந்த 4ம் படிக்கணும். அதுக்கப்புறம் சரி, இது ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா 4 lines இருக்கு இல்லைங்களா? 4 linesல அந்த லைனையுமே நம்ம ஈஸியா பிரிக்கிறோம். நமக்கு வந்து நாற்கரம்னு புக்ல கொடுத்துருப்பாங்க. நான் சொல்ற மாதிரி படிங்க, இன்னும் ஈஸியா இருக்கும். எப்படின்னா 4 லைன் போடுறோம், 4 லைனுமே டிஃப்ரெண்டா போடுறோமா சேமா போடுறோமா? இப்ப 4 லைன் 4மே 4 சென்டிமீட்டர், ஒன்னு 4 இன்னொன்னு 5 அப்படி மாத்தி போடுறோமா? அப்ப 4மே 4 சென்டிமீட்டர், 2 டயக்ராம் வரும். ஒன்னு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர். ஸ்கொயர் அப்படின்னா சதுரம், உங்களுக்கே தெரியும், சதுரம் ஒண்ணு. ரெண்டாவது ராம்பஸ், சாய் சதுரம். ஓகேவா? இதுலயுமே எல்லா பக்கமும் A தான். பட் நம்ம இங்க என்ன எக்ஸ்ட்ரா எடுப்போம் அப்படின்னா டயகனல் D1 D2. ஓகே, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5வது டயக்ராம், இங்க பார்த்தது 6வது டயக்ராம். கரெக்டா டயக்ராம் கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. 2Dனா எத்தனை இருக்குன்றதை அப்படியே முடிச்சிடலாம். சரி, இதுக்கப்புறம் இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் லைன்ஸ். செவ்வகம், parallelogram இணைகரம், ட்ரபீசியம் ஆர் ட்ரபிசாய்டு சரிவகம், தென் குவாடிலேட்ரல் நாற்கரம். இந்த மாதிரி ஒரு 4 ஷேப். அப்போ 7 8 9 10. இப்ப நான் அவுட்லைன் தான் சொல்றேன், இன்னும் நான் உள்ள வரவே இல்லை உங்களுக்கு. சரிங்களா? தெரியுதுல்ல? இது வந்து செவ்வகம். செவ்வகம் அப்படின்னா ரெக்டாங்கிள்.
இது வந்து parallelogram, இணைகரம், parallelogram. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரபீசியம், சரிங்களா? ட்ரபீசியம் ட்ரபீசாய்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிவகம், சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா குவாடிலேட்ரல் நாற்கரம். இப்போ இதுக்கப்புறம் இந்த கர்வ்டு லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா? கர்வ்டு லைன்ஸுக்கு கீழே இதுல வந்து வட்டம், அரைவட்டம், கால்வட்டம், இது இல்லாம ஒரு கர்வ். இப்போ பாருங்க, இதுதான் நீங்க படிக்கக்கூடிய மொத்த 2D. இன்னைக்கு நம்ம தெளிவா படிச்சிட்டீங்கன்னா இதுல உங்களுக்கு 11, 12, 13, 14 இந்த 14 ஷேப்பை தாண்டி உங்களுக்கு 2Dல கொஸ்டினே கேட்க முடியாதுமா. எழுதி வச்சுக்கோங்க. இதை தாண்டி 2Dல கொஸ்டின் கிடையாது. இவ்வளவுதான் 2D ஷேப். கரெக்டா பேரை தெளிவா படிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி விஷயம் முடிஞ்சது, சரிங்களா? இப்போ சர்க்கிள், இது வந்து வட்டம் அப்படின்னு சொல்லுவோமா? சர்க்கிள், செமி சர்க்கிள், அரை வட்டம். இதுக்கெல்லாம் ஃபார்முலா படிக்கணும். ஃபர்ஸ்ட் அவுட்லைன் தெரிஞ்சுட்டு உள்ள போகணும். அரை வட்டம், அடுத்து கால் வட்டம். ஃபர்ஸ்ட் இதை முதல்ல எழுதிக்கணும். யோசிக்காம நோட்ல நான் சொல்ல அப்படியே எழுதிட்டே வாங்க. இது வந்து வில். ஏன்னா இதுல ஒரு கொஸ்டின் போன டைம் கேட்டாங்கப்பா. இந்த வில் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கொஸ்டின் நம்ம பிசி எக்ஸாம்ல கேட்டாங்க. அதுவும் 10th குவாலிஃபிகேஷன் தான். ஸோ உங்களுக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு. என்ன கொஸ்டின் அப்படின்னா, அதுக்கு வட்டத்தோட ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா படிக்கணும். இருங்க, இந்த ஃபார்முலா ஃபுல்லா சொல்லிட்டு வட்டத்தை ஆரம்பிப்பேன்ல, அப்போ அந்த வில்ல தனியா சொல்லும் போது ப்ராப்பர்ட்டி சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவுட்லைன் மொத்தமா பாருங்களேன். இன்னைக்கு நம்ம 2D, இதுதான் 2D பா, இவ்வளவுதான் 2D. இதுல மொத்தமா எத்தனை டயக்ராம் இருக்கு எடுத்து எழுதுங்க. இதுவரைக்கும் இதெல்லாம் நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி யோசிச்சிருக்கணும். இந்த மாதிரி யோசிச்சாதான் நமக்கு ஒரு அவுட்லைன் கிடைக்கும். மொத்தம் 14 ஷேப் இருக்கா? டயக்ராம் ஷேப் மொத்தம் 14. ஓகே, அப்ப நான் இதுல எத்தனை ஃபார்முலா படிக்கணும் யோசிச்சிங்களா? ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா. பேசிக் அப்படின்னா வேற, இது போக பிளஸ் ஆர் மைனஸ் 1 வரும் எல்லாத்துலயுமே, சரிங்களா? ஒரு ஃபார்முலா எக்ஸ்ட்ரா வரும், பிளஸ் 1 மேக்சிமம் எல்லாத்துலயும்னா ஒரு சில இதுல. இப்போ இந்த 2D அப்படின்னு நீங்க எடுத்தாலே 2Dயோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா 2 டைப் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 கேட்டகரி, அதாவது 2 கேரக்டர். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பரப்பளவு, ஏரியா. இன்னும் ஒன்னு சர்க்கம்பரன்ஸ், சுற்றளவு, சரிங்களா? இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்க்கம்பரன்ஸ் ஆர் பெரிமீட்டர் படிச்சிருக்கலாம், எல்லாம் ஒண்ணுதான். ஏரியா அப்படின்னா பரப்பளவு, சர்க்கம்பரன்ஸ் ஆர் பெரிமீட்டர் அப்படின்னா சுற்றளவு, சரிங்களா? இவ்வளவுதான். இதுல ஒண்ணு, இது ஒண்ணு, மொத்தம் 2 ஆச்சா? அப்போ இந்த 14 ஷேப்பையுமே 2ஆல பெருக்குனீங்கன்னா மொத்தம் 28 டயக்ராம் ஆச்சா? 28 ஃபார்முலா. மொத்தம் நீங்க படிக்க வேண்டிய ஃபார்முலா 28. இந்த 28 இல்லாம இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பித்தாகரஸ் தியரம் படிப்போம். இதுல வந்து மூலைவிட்டம் D படிப்போம். இதுலயும் மூலைவிட்டம் D படிப்போம். இங்கேயும் மூலைவிட்டம் D, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் தேவைப்படாது. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஃபார்முலா எக்ஸ்ட்ரா படிப்போம். ஸோ +4, சரிங்களா? பிளஸ் இந்த இடத்துல வில் இருக்கு இல்லைங்களா? வில்லுல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபார்முலா வரும். அதுல வந்து நீங்க பரப்பளவு சுற்றளவு எடுத்துட்டீங்கன்னா அது இல்லாம வில்லின் நீளம் 1. ஓகே, 2 ஃபார்முலா வச்சுக்கோங்களேன். டோட்டலா 34 ஃபார்முலா. இப்போ இந்த 34 ஃபார்முலாஸை நீங்க கரெக்டா படிச்சீங்க அப்படின்னா இதை தாண்டி நீங்க 2 டைமென்ஷன்ல எதுவுமே படிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் இதை மைண்ட் செட் பண்ணிடணும். இந்த 34 தான் ஃபார்முலா. இன்னைக்கு 34 முடிச்சோம்னா 2D முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2D கொஸ்டின் பார்ப்போம். 3Dக்கான ஃபார்முலா பார்த்து 3D கொஸ்டின் பார்ப்போம். 3Dன்றது ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ரூஷன். அதாவது நம்ம 2D வந்து பாத்தீங்கன்னா எவாலுவேட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ ஒரு வட்டம் போடுறோம், வட்டத்தை வந்து அப்படியே ஃபுட்பாலை மாத்தினா எப்படி இருக்கும்? அது 3D. ஃபுட்பால் வரைஞ்சிங்கன்னா வட்டம் வரையும்ல, அது 2D. அது ஃபுட்பாலை கையில் எடுத்தா 3D. அதே தான் நம்ம ஒரு கியூப், ஒரு தாயம் விளையாடுவீங்க தெரியுமா? கியூப், அந்த கியூப் மாதிரி இருக்கும்ல, அதை பாக்ஸா போட்டு கியூபா வரைஞ்சோம்னா, பாக்ஸா வரைஞ்சா 2D. அது கையில எடுத்து பார்த்தோம்னா 3D. இதை நான் 3D சொல்லும் போது இன்னும் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். டைரக்டா அந்த புக் இது வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன், கியூப் இருந்தா கூட. ஸோ இப்போ இவ்வளவு டயக்ராம்ஸ் நம்ம பார்க்க போறோம். 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது முக்கோணம். நான் ஒண்ணுக்கு ஒரு சம்மோட உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்றோம். ப்ராப்பரா பண்ணீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க திரும்ப பார்க்கவே வேணாம், என் கூடயே டிராவல் பண்ணா போதும். இது பாருங்க, இதை முதல்ல முடிச்சிடணும். இப்போ இதுல எப்படி கோடு போட்டிருக்கோம்னா இந்த ஆர்டர்ல தான் பார்ப்போம். இன்னைக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் முதல் 4மே முடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் இதை முடிப்போம். 4க்குமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுவோம். அப்படியே 4 ஃபார்முலா படிக்கிறோம், 4க்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து 2 ஃபார்முலா படிக்கிறோம், 2க்கு 2 எக்ஸாம்பிள். அடுத்து 4 ஃபார்முலா 4 எக்ஸாம்பிள். அடுத்து 4 ஃபார்முலா 4 எக்ஸாம்பிள். இதை முடிக்கிறப்போ 2 டைமென்ஷன் உங்களுக்கே தெரிஞ்சிடணும். இதுக்கப்புறம் ஸ்கூல் புக் எடுத்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் நானும் திரும்ப பண்ணுவேன். பட் பேஸ் இதுதான். இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன் அவுட்லைனா. அடுத்து 1 by 1 அப்படியே போகலாம், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து முக்கோணத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? நான் சொல்ற மாதிரி டேபிள் கால மாதிரி போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து
டயக்ராம். எப்பயுமே ஒரு 2D 3D பாடம் படிக்கிறீங்க அப்படின்னா டயக்ராம் ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ டயக்ராம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து முக்கோணத்துல இருந்து ஆரம்பிப்போம். டயக்ராம் படிக்கணும். டயக்ராம்னா வரைபடம். வரைபடத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல நமக்கு என்ன ஃபார்முலா வேணும், வரைபடம் படிக்கும் போதே அதோட நேம் எழுதிடணும். ஸோ இதுல நம்ம படிக்க வேண்டிய ஃபார்முலா 1 பரப்பளவு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 பரப்பளவு, 2 சுற்றளவு, 3வது அதர்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். இந்த எக்ஸ்ட்ரால அதிகமா வர்றது டயகனல் தான் வரும், மூளை விட்டம். டயகனல் அப்படின்னா மூளை விட்டம், இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஓகேவா? இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், இதை ஒன் பை ஒன்னா நீங்களே தெளிவா பார்த்தீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம நார்மலா பார்க்கக்கூடிய முக்கோணம். இதுக்கு பேரு முக்கோணம். கீழே பேரோட எழுதிக்கோங்க. முக்கோணம் அல்லது செங்கோண முக்கோணம், ரெண்டுல எது கேட்டாலும் ஓகே. ட்ரையாங்கிள் ஆர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணம் ரெண்டுமே சொல்லலாம். முக்கோணம் ஆர் செங்கோண முக்கோணம். இதுல குறிக்கப்பட்டிருக்க அளவுகள் முக்கியம். இது வந்து ஹைட், வெர்டிக்கல் ஹைட் ஹச். இந்த பேஸை வந்து பி அப்படின்னு எடுப்போம். அப்ப இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கர்ணம், ஹைப்போடெனியஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஹைபாட்னஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா, ஹைப்போடெனியஸ். ஸோ அது வந்து கர்ணம், இது உயரம், இது அடிப்பக்கம். ஸோ இதை வச்சு பரப்பளவு ஃபார்முலா கேட்டாங்கன்னா ஆஃப் இன்டூ பி இன்டூ ஹச். ஒரு ஃபார்முலா படிக்கும் போது அப்படியே படிச்சுக்கிட்டே வந்துடணும். சரிங்களா? ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஒருவேளை இது வந்து ஒரு டாட்டர் லைன் போடுறோம்ல, இது கரெக்டா மேட்ச் ஆயிருந்தா இது வந்து என்ன கான்செப்ட்ல வரும், செவ்வக மாதிரி வந்திருக்குமா? அப்ப எல் இன்டு பி தானே பரப்பளவு. ஒரு சதுரம்னா ஏ இன்டு ஏ. அப்ப அதுல பாதி இங்க இருக்கா, அதனால பி இன்டு ஆஃப் பி இன்டு ஹச். புரிஞ்சா ஓகே, இல்ல மனப்பாடம் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்ப சுற்றளவு கேட்கிறாங்க. இப்போ சுற்றளவு கேட்டா என்ன பண்ணணும்னா கர்ணம் இருக்கு இல்லைங்களா, கர்ணம் பிளஸ் அடிப்பக்கம், கான்செப்டா எழுதிக்கோங்க. ஏபிசிலாம் மனப்பாடம் பண்ணாதீங்க எப்பயுமே. பிளஸ் உயரம். அப்ப இந்த இடத்துல வர்றப்போ பி ஹச், இதை வந்து நீங்க எக்ஸ் எடுத்தீங்கன்னா எக்ஸ். அப்ப நம்ம எப்படி சொல்லலாம், எக்ஸ் பிளஸ் பி பிளஸ் ஹச். இதெல்லாம் சேர்ந்ததுதான் என்னது, சுற்றளவு. சுற்றளவுனா என்னது, இங்க ஆரம்பிக்க போறோம். இப்ப இந்த கார்னரை ஏன்னு எடுக்கிறீங்க, இந்த கார்னரை பின்னு எடுக்கிறீங்க, இந்த கார்னரை சின்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க எப்படி எழுதுவீங்க, ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சின்னு எழுதுவோமா? இப்படியும் சொல்லலாம். இதான் சுற்றளவு ஃபார்முலா. இப்ப மூணாவது இருக்கு பாருங்க, அந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர், அதை கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். இப்ப இந்த எக்ஸ்ட்ரா, ஸோ இப்போ இதில் பார்க்க போறது பித்தாகரஸ் தியரம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்ல பித்தாகரஸ் தியரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து செங்கோண முக்கோணம் டிரா பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட், இது பேஸ், இது ஹைப்போடெனியஸ் அப்படின்னா கர்ணம். அப்போ ஃபர்ஸ்ட் பித்தாகரஸ் தியரம் உங்களுக்கு தெரியணும். பித்தாகரஸ் தியரம்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, பித்தாகரஸ் தேற்றம் எடுத்து எழுதிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும் இந்த பித்தாகரஸ் தேற்றம். ஸோ இதுல வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுவாங்கன்னா கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதான் பித்தாகரஸ் தியரம். சரிங்களா? அப்போ இங்கிலீஷ் என்ன சொல்லலாம், தி ஸ்கொயர் ஆஃப் ஹைப்போடெனியஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் அட்ஜசன்ட் சைடு பிளஸ் ஆப்போசிட் சைடு. சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் அட்ஜசன்ட் சைடு அண்ட் ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை அப்போ எப்படி எடுக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அப்போ நமக்கு எக்ஸ் வேணும்னா எக்ஸை நம்ம எக்ஸ்னே வச்சுக்கலாம். ஹச் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருக்கு நம்ம என்ன போடணும், ரூட் போடணும். சரிங்களா? இதுதான் ஃபார்முலா பித்தாகரஸ் தியரத்துக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சதுமா. டயக்ராம் 1, டயக்ராம் 2 வாங்க. இப்போ டயக்ராம் 2, இப்போ எல்லாத்துக்கும் சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். முதல்ல எல்லா கான்செப்டையும் பார்த்துக்கோங்க. டயக்ராம் 2 எடுத்தீங்க அப்படின்னா சமபக்க முக்கோணம், சமபக்கத்துல இருந்து வரலாமா, எல்லா பக்கமும் வேற வேற, அடுத்து 2 பக்கம், அடுத்து 3 பக்கம் அப்படி வரலாம். ஏ, இது பி, இது சி, எல்லா பக்கமும் வேற வேற. இதுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ரூட் ஆஃப், பரப்பளவு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. இது பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா. சுற்றளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா சேம் லாஜிக் தான். 3 பக்கம் வேற வேற தானே. இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி, 3 பக்கத்தையும் கூட்டினா சுற்றளவு. இது சர்க்கம்ஃபரன்ஸ். பரப்பளவுனா ஏரியா. சரிங்களா? அடுத்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னன்னா அந்த எஸ்ங்கிறது என்னது டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா 3 பக்கத்தையும் கூட்டி 2ஆல வகுத்தோம்னா கிடைக்கிறது தான் எஸ்ஸோட வேல்யூ. இதை எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முக்கோணத்துக்கு பேரு ஸ்கேலன் ட்ரையாங்கிள், இங்கிலீஷ்ல ஸ்கேலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அசம பக்க முக்கோணம் தமிழ்ல. இது செகண்ட். ஓகேங்களா? மொத்தம் 4 முக்கோணம் பார்த்தோம், 2 முக்கோணம் முடிச்சாச்சு, ஃபார்முலா முடிச்சாச்சு. அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவோம், சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறம்
மூணாவது இருசமபக்க முக்கோணம் ஏ ஏ இதுக்கு பி அப்படின்னு எடுத்துடலாம். இருசமபக்க முக்கோணத்தில் பரப்பளவுக்கு ஃபார்முலா ஏ இஸ் ஈக்குவல் டு, நான் டெரிவேஷனும் சொல்றேன் வேணும்னா எடுத்துக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெரிவேஷன் h இன்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர். இது ஆக்சுவலா என்ன ட்ரையாங்கிள்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், இருசமபக்க முக்கோணம். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், இருசமபக்க முக்கோணம். ஓகேங்களா? இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இருசமபக்க முக்கோணத்துல இப்ப நம்ம எடுத்திருக்கிறது பரப்பளவு. இதே மாதிரி சுற்றளவுக்கு 2a பிளஸ் 2 இன்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர். இது சுற்றளவுக்கான ஃபார்முலா. சரி, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்றத வேணா தனியா பார்க்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்ல. இப்போ இந்த இடத்த எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல கீழே இருக்கிறது பேஸ்னா, இங்க பாருங்க அந்த ட்ரையாங்கிள் தான் அப்படியே எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு பக்கத்தை ஏ அப்படின்னு எடுக்கிறோம். இந்த கீழே இருக்க பக்கத்தை b/2, இது b/2 எடுக்கலாமா? 2 ஆஃபா பிரிச்சோம்னா கீழே இருக்கிறது b. இப்ப இதை வச்சு இப்ப நம்ம இதுல பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுங்க. என்ன வரும்? பித்தாகரஸ் தியரம் படி இந்த ஆஃப் மட்டும் எடுத்தோம்னா a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர் பை 2 பிளஸ் வேற என்ன வரும்? இந்த சென்டர்ல ஹச் தானே இருக்கும், ஹைட்டு, பிளஸ் ஹச் ஸ்கொயர். இப்போ எனக்கு வந்து b ஸ்கொயர் தான் வேணும், b தான் இங்க இல்லாத டேர்ம். அப்போ இந்த b ஸ்கொயர் பை 2 அப்படியே சைட்ல வச்சுக்கலாம். ஆப்போசிட்ல இங்க என்ன இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர். இந்த 2 அந்த சைடு வந்தா b ஸ்கொயர் பை 2ன்றது ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இது ஃபுல்லாவே ஸ்கொயர். அப்போ b ஸ்கொயர் நமக்கு வேணும்னா 4 இன்டு a ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர். அப்போ b வேணும்னா b ஈக்குவல் டு 2 இன்டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர். இதுதான் b யோட வேல்யூ. இந்த b வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஸோ இவ்வளோ டெரிவேஷன் வேணுமா அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, உங்களுக்கு எங்களால் யூஸ் பண்ணலாம்ல. ஸோ இப்போ இது வந்து பாருங்க, இந்த இடத்துல ஏரியா இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆஃப் இன்டு பிஹெச் ஃபார்முலாவே யூஸ் பண்ணா கூட இந்த ஆன்சர் வந்துடும் பாருங்களேன். ஆஃபுக்கு என்ன போடுவோம்? 1/2 போடுவோமா? இந்த பிக்கு பதிலாக என்ன இருக்கு? 2 இன்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர் இன்டு ஹச் போடலாம்ல. இந்த 2 இப்போ கேன்சல் ஆயிருச்சா? அப்போ ஏக்கு என்ன ஒரு ஆன்சர்? ஹச் இன்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்ம இங்க ஏரியான்னு எழுதியிருக்கோம். கரெக்டா? டேரக்டா ஆன்சரா கொடுத்துருக்காங்களா? இது எப்படி வந்துச்சுன்ற டேட்டா நான் சொல்லிட்டேன். இப்போ அது மாதிரி நம்ம இங்க பார்க்கும்போது சுற்றளவுனா என்னது? ரெண்டு பக்கம் ஏ இருக்கு, ஒரு பக்கம் என்ன இருக்கு? பி தான் இருக்கு. அப்போ 2a பதிலாக 2a போட்டுடலாம். இந்த பிக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம் பாருங்க. இங்க பிக்கு பதிலாக 2 இன்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் 2a பிளஸ் 2 இன்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர். சுற்றளவுக்கு ஃபார்முலா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், இருசமபக்க முக்கோணம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், சமபக்க முக்கோணம். கரெக்டா இதை எழுதிட்டு இதை டேலி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து சம் வரீங்க. இதோட முக்கோணம் முடியுது. எல்லா பக்கமும் சமமா இருந்தா அதுக்கு பேர் என்னது? சமபக்க முக்கோணம். தமிழ்ல சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம் எல்லா பக்கமும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். முதல்ல ஃபார்முலா எழுதி ஃபார்முலா படிங்க. அப்பதான் நம்ம சம் போறப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, இப்போ இதுல பாருங்க, எல்லா பக்கமும் சமம். இதுக்கு நம்ம ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா √3/4 a ஸ்கொயர் அப்படின்னே படிச்சிருப்பீங்க, சதுர அலகுகள். ஸோ சுற்றளவுக்கு ஃபார்முலா 3 பக்கமும் ஏ தானே. அப்போ a பிளஸ் a இதை நம்ம 3a அப்படின்னு சொன்னால் தப்பு கிடையாது. எல்லாத்தையும் கூட்டிட்டோம்ல. ஓகே, அப்போ இதுல வந்து நம்ம ஏதாவது யூஸ் பண்றோமா? உங்களுக்கு வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இந்த கொஸ்டின்ல ஹச் கேட்டா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இப்பெல்லாம் வந்து முன்னாடி மாதிரி டைரக்டா கேட்கறது இல்ல, ஹச் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்போ ஹச் கேட்டா முதல் ஃபார்முலாவை டயக்ராமா நோட் பண்ணுங்க. ஹச் இங்க ஒரு ஏ, இங்க ஒரு ஏ, அப்ப கீழே ஒரு a/2, இங்க ஒரு a/2. அப்ப இந்த இடத்துல இந்த முக்கோணம் தனியா எடுத்தோம்னா a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பை 4 அப்படின்னு எடுக்கலாமா? ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது கீழே ஸ்கொயர் ஆகும்ல. அப்போ இந்த ஹச் ஸ்கொயர் நமக்கு வேணும்னா, இப்போ உங்களுக்கு ஹச் தான் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஹச் ஸ்கொயர் உங்களுக்கு வேணும்னா a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் பை 4ன்னு வருமா? அப்போ ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 4 எல்சிஎம் எடுங்க, மீச்சியம் எடுத்தீங்கன்னா 4a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் என்ன வருது? 3a ஸ்கொயர் பை 4 அப்படின்னு வருதா? இந்த 4 மேல பெருக்கிறப்போ 4a ஸ்கொயர் ஆகும். மைனஸ் a ஸ்கொயர்னா 4ல 1 போனா 3, கீழே 4 இருக்கு. இப்போ ஹச் வேணும்னா இப்போ என்ன பண்ணலாம்? ஹச் ஈக்குவல் டு இந்த இடத்துல ரூட் போடுங்க, 3/4 a ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கிறீங்க. இப்போ அந்த ரூட்டுக்குள்ள இருந்து 3 வெளியே எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்போ √3 அப்படியே தான் இருக்கும். a ஸ்கொயர் வெளியே எடுத்தா ஏன்னு வந்துடும், 4 வெளியே எடுத்தா 2ன்னு வந்துடும். இதுதான் ஹச்சோட ஃபார்முலா.
இந்த ஹச் ஃபார்முலாவை கொண்டு வந்து நார்மல் நமக்கு என்ன தெரியும், ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன, ஆஃப் இன்டூ பி இன்டூ ஹச்ன்னு படிச்சிருப்போம்ல. இதுல ஆஃப் அப்படியே வச்சுக்கிட்டு பிக்கு பதிலா பி அப்படியே போட்டுக்கலாம். இங்க என்ன இருக்கு, பி சாரி பிக்கு பதிலா ஏ போட்டுக்கலாம்ல. ஏன்னா நமக்கு எல்லா மூணு பக்கமும் சமம் தானே, பேஸ்ன்னு தனியா கிடையாது, ஏ தான். இன்டூ இந்த ஹச்சுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ, √3/2 ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. இப்ப பாருங்க √3 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2 இந்த 2 கீழே சேர்ந்தா என்ன ஆகும், 4 ஆகுமா. இந்த ஏவும் இந்த ஏவும் சேர்ந்தா ஏ ஸ்கொயர் ஆகும். இதுதான் ஏரியாவுக்கு ஃபார்முலா. இதைத்தான் மேல சொல்லியிருக்கோம். கரெக்டா, பரப்பளவுக்கு. ஸோ இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கோணத்தை பத்தின ஃபார்முலாஸ் வாய்ப்பாடுகள் முடிஞ்சது. முக்கோணத்துல என்ன பார்த்துருக்கோன்னு ஒரு டைம் ரீகால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த முக்கோணம் என்ன அப்படின்னா செங்கோண முக்கோணம், ஆஃப் இன்டூ பி இன்டூ ஹச். சரிங்களா, மூணு பக்கத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும், சுற்றளவு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா பார்த்தது கர்ணம். கர்ணம் இஸ் ஈக்குவல் டு கர்ணத்தின் வர்க்கம் எக்ஸ் ஈக்குவல் டு √h² பிளஸ் b². இது கர்ணத்துக்கான ஃபார்முலா படிச்சோம். அதுக்கப்புறம் அசமபக்க முக்கோணம். அசமபக்க முக்கோணம்னா எஸ் முதல் கண்டுபிடிக்கணும், a + b + c/2. அதுல இருந்து √s இன்டூ s - a s - b s - c. சரிங்களா, இதுல வந்து a + b + c அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுல பின்னாடி ஒரு தியரி கொஸ்டின்ஸும் இருக்கு, அதுவுமே நான் சொல்றேன். சரிங்களா, ஒரு டைம் 3 அளவு கொடுத்துட்டு இந்த அளவுல முக்கோணம் வரைய முடியுமான்னு கேட்டாங்க. இதை பின்னாடி பார்ப்போம் கொஸ்டின் ஏரியால. ஐசோசெலஸ் அப்படின்னா இருசமபக்க முக்கோணம், ரெண்டு பக்கம் சமமா இருந்து ஒரு பக்கம் வேற மாதிரி இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டெரிவேஷன் பண்ணணும்ல. டெரிவேஷன் படிக்கணுமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது, பட் இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும். அப்போ இல்லைன்னா டெரிவேஷன் படிச்சா இப்போ எனக்கு ஒரு ஃபார்முலா கூட மனப்பாடம் பண்ணல, அப்படியே ஃப்ளோவா எல்லா ஃபார்முலா சொல்லுவேன். ரீசன் என்ன, எனக்கு டெரிவேஷன் தெரியும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சமபக்க முக்கோணம், √3/4 a² 3a. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா முக்கோணம் ஹச் கேட்டாங்கன்னா இதுக்கு ஹச் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹச் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுக்கப்புறம் முன்னாடி கேட்டது இல்ல, இப்போ கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. முக்கோணத்துக்கு ஹச் கேட்க வாய்ப்பு இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ இதெல்லாம் முக்கோணத்தை பத்தின கொஸ்டின்ஸ். இப்போ இந்த முக்கோணத்துக்கெல்லாம் ஒரு கொஸ்டின் பார்க்கனாலும் பார்க்கலாம். நான் முதல் எல்லா ஃபார்முலாவையும் முடிச்சிருவோம். ஸோ அதுக்கடுத்து ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் நான் கொஸ்டின் தனியா சொல்றேன். மொத்தமா 34 ஃபார்முலா இருக்கா, ஒரு ஃபார்முலாவை சொல்லி நானே உங்களுக்கு ஓனா கொஸ்டின் சொல்றேன். ஒரு டயக்ராம் வரைகிறேன், அதுல கொஸ்டின் சொல்றேன். ஏன்னா இதை நீங்க ஸ்ட்ராங் பண்ணாதான் அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது கொடுக்குறது ரீசன் என்ன அப்படின்னா முதல் ஃபார்முலாவை ஸ்ட்ராங் பண்ணுங்க. இப்போ 4 × 2 8 ஃபார்முலா முடிஞ்சதுமா. சரிங்களா, எக்ஸ்ட்ரா வந்து பித்தாகரஸ் தியரம் 1, அதுக்கப்புறம் இந்த எஸ் வேல்யூ 1, அதுக்கப்புறம் ஹச் ஃபார்முலா 1. அப்போ மொத்தம் கிட்டத்தட்ட 10ல இருந்து 11 ஃபார்முலா படிச்சிட்டோம். சரிங்களா, ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேர்கோடுகள்ல சதுரமும் சாய் சதுரமும் பார்க்க போறோம். எங்க இருந்து பார்க்கிறோன்றது தெரியுதா, ஷார்ப்பா இருக்கணும். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது தெளிவா இருக்கணும். இப்போ இந்த ஏரியா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ நம்ம பார்க்க போறது இந்த ஏரியா, செகண்ட் லெவல்ல இந்த ஏரியா பார்க்க போறோம். சரிங்களா, ஓகே. அப்போ அந்த ஏரியாவை நம்ம கம்பேரிசன் மாதிரியே பார்த்துடலாமா. ரெண்டே ஏரியா தானே இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 5வது பார்ட், அடுத்து பார்க்கக்கூடியது 6வது பார்ட். இப்படியே கம்பேரிசன்ல பாத்துருங்க, ஈஸியா முடிஞ்சிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சதுரம், இன்னொன்னு சாய் சதுரம். நம்ம எடுக்கிறதுல தான் இருக்கு. ஓகேவா, சரி. இப்போ இதுல நமக்கு என்னெல்லாம் வேணும்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது, செவ்வகம். சென்டர்ல இருக்கிறது டயகனல், இதை நோட் பண்ணிக்கோங்க. சரி, அப்ப இதுல என்ன வரும்னா இதுல எல்லா பக்கமும் சமம் தான். ஏ பி சி டின்னு எடுத்தீங்கன்னா எல்லாமே சமம் தான். இதுல டயகனல் எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும். அப்ப இந்த ஹைட் இருக்கு இல்லைங்களா, இங்க இருந்து இது வர, இதை நம்ம வந்து இப்ப D1 அப்படின்னு எடுத்தோம்னா இந்த ஹைட், இந்த விட்த் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம என்ன எடுக்கணும்னா D2 அப்படின்னு எடுக்கணும். இந்த மாதிரி புரியுற மாதிரி குறிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இதுக்கு பேர் என்னன்னா சதுரம். சதுரம் அப்படின்னா ஸ்கொயர். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ராம்பஸ். சாய் சதுரம். ஒரு சதுரம் அப்படியே சாஞ்சிருக்கு, அதான் சாய் சதுரம். இது 6வது. சரிங்களா, அப்போ ஓகே. இதுல நம்ம என்னென்ன ஃபார்முலா இம்பார்ட்டண்டா படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பரப்பளவு. அங்க மேல பார்த்தோம், இங்க அப்படியே வெர்டிகலா பாக்குறோம், அவ்வளவுதான். பரப்பளவு படிக்கணும், சுற்றளவு படிக்கணும். சில பேருக்கு ஃபார்முலா டைரக்டாவே தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா பக்கம் இன்டு பக்கம். எல்லா பக்கமும் சமமாக இருக்கு. அப்போ இந்த ஏவை இந்த ஹைட் அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணா இதுதான் பரப்பளவு. அப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா சைடு இன்டு சைடு, பக்கம் இன்டு பக்கம். அப்போ ஏ இன்டு ஏ, ஆன்சர் இஸ் A². சில பேருக்கு A² டைரக்டாவே தெரியும், அப்படியே எடுத்துக்கோங்க. சுற்றளவுக்கு ஃபார்முலா 4 பக்கத்தையும் கூட்டுவோம்ல, A + A + A + A. அப்ப ஆன்சர் 4A.
இது சுற்றளவுக்கு ஃபார்முலா. இது நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ மூளை விட்டம் படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் இப்போ கேட்க போறதே கிடையாது. நான் இப்போ அடுத்து சொல்ல போற கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்க போறாங்க. ஏன்னா இப்போ ரிப்பீட்டடா அதுதான் வந்துகிட்டு இருக்கு சதுரத்துக்கு. சரிங்களா, முன்னாடி தான் நம்ம வந்து இந்த கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ சதுரத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூளை விட்டம். மூளை விட்டம் அப்படின்னா டயகனல். சரிங்களா, சதுரத்துல டயகனல் எங்க இருக்கும்? டயக்ராம் வரைஞ்சு பாத்துக்கோங்க. இதுதான் டயகனல் டி. இது வேணும்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த பக்கம் ஒரு ஏ, இந்த பக்கம் ஒரு ஏ அப்படி எடுத்தோம்னா இந்த டி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம ஃபார்முலா அப்படி முதல்ல சால்வ் பண்ணுங்க. இந்த வேல்யூவை டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர் எடுக்கலாமா? அப்போ இதுல இருந்து டி வேல்யூ வேணும்னா √2 இன்டூ ஏ. இது டயகனலோட ஃபார்முலா. சரிங்களா, அப்போ டி வேல்யூ வேணும் அப்படின்னா √2 இன்டூ ஏ அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போ ஒருவேளை ஏ வேணும் அப்படின்னா டில இருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? டி பை √2 போட்டாலும் ஆன்சர் வந்துடும். அடுத்து பாருங்க, இதே மாதிரி இப்ப அப்படியே பேரலலா இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சைடு ராம்பஸ். ராம்பஸோட பரப்பளவு என்ன அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, இது நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா ராம்பஸ் வந்து இந்த ஷேப்ல தானே இருக்கும். இப்ப சதுரத்துக்கு நம்ம பரப்பளவு எப்படி கண்டுபிடிச்சோம்? சதுரத்துக்கு பரப்பளவு ஒரு லைனை ஃபுல் லென்த்துக்கு எடுத்தோம்னா தான் நமக்கு என்ன கிடைச்சிச்சு? பரப்பளவு கிடைச்சிச்சா? இப்ப ராம்பஸோட இந்த லென்த்தை ஃபுல் ஹைட்டுக்கு எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னு பாருங்க. இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனா இதுல நம்ம யூஸ் பண்ற அளவு என்னது? கரெக்டா யோசிச்சு பாருங்க. நம்ம யூஸ் பண்ற அளவு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறோம். அப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறப்போ என்ன ஆகுது? இந்த பாதி அளவுல எல்லாத்துலயும் பாதி பாதி கட் ஆகுதா? இந்த மேல இருக்கிறதெல்லாம் வராதுல்ல. அதனாலதான் இதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இப்ப d1 இன்டு d2 எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இது d1, இது d2. இங்க எழுதிருக்கோமா? d1 d2. இது ஃபுல்லா எடுத்தோம்னா நமக்கு ஃபார்முலா படி d1 இன்டு d2 வந்துடும். ஆனா நம்ம ஃபுல்லா எடுக்கல, பாதி வேணும் இல்ல நமக்கு. அதனால இதுல ஒரு ஆஃப் சேர்ப்போம். அதனால இதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லுவாங்கன்னா ஆஃப் இன்டு, புக்ல பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்க? ஆஃப் இன்டு d1 இன்டு d2. இதுதான் ஏரியாவுக்கான ஃபார்முலா. எதுக்கு? சாய் சதுரம் ராம்பஸ்க்கு. சரிங்களா, ஓகே. அதுக்கப்புறம் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 4 பக்கத்தையும் கூட்ட வேண்டியதான். ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிடி பிளஸ் டிஏ. இதை வந்து நம்ம 4a சொல்லலாம். ஏன்னா எல்லா பக்கமும் சமம் தானே சுற்றளவு. ஸோ இதுல வேற என்ன மூளை விட்டத்துக்கு என்ன ஃபார்முலா படிக்கணும்னா டி ஸ்கொயர். இப்போ d1 d2 இருக்கு இல்லைங்களா? இதுல ஏ கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் டயக்ராம் வரைஞ்சு கூட பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. பட் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா நீங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் டயக்ராம் தான் மஸ்ட். நமக்கு டயக்ராம் வரைஞ்சு கொண்டு வரணும். இப்போ இது ஏவா? இது ஃபுல் ஹைட் d1ன்னா இது ஃபுல்லா d1 வச்சுக்கோங்களேன். அப்போ இது d1/2. இது என்னது? d1/2. இது ஃபுல்லா d2 அப்படின்னா இது என்னது? d2/2. கரெக்டா? நான் இப்போ ஒரு ஆஃப் மட்டும் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஆஃப் கரெக்டா தெரியும். இந்த ஆஃப் கட் பண்ணி எடுக்க போறோம். இப்போ எடுத்தோம்னா இந்த டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னு முதல்ல பாருங்க. இதை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த டயக்ராம் இது ஏ, இது d2/2, இது d1/2. சரிங்களா, அப்போ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு d1²/4 பிளஸ் d2²/4 எடுக்கலாமா? ஏன்னா இதான மூளை விட்டம். மூளை விட்டத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களையும் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ இதுல அப்போ a வேணும்னா நம்ம இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. √of d1² / 4 பிளஸ் d2² / 4 எழுதலாம். அப்படி இல்லைன்னா இந்த 4 காமனா வெளியெடுத்து மேல மட்டும் d1² பிளஸ் d2² ஹோல் டிவைடட் பை கீழே வந்து என்ன எடுத்துடலாம்? ரூட்ல இருந்து வெளியே எடுத்தா 2 எடுத்துக்கலாமா? இப்படியும் போடலாம். இது சாய் சதுரத்துக்கு ஃபார்முலா. சரிங்களா, சதுரத்துக்கும் பரப்பளவு சுற்றளவு மூளை விட்டம் பார்த்துட்டோம். சாய் சதுரத்துக்கும் பரப்பளவு சுற்றளவு மூளை விட்டம் பார்த்துட்டோம். இப்ப இதோட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 3, அங்க ஒரு 3, 6 ஃபார்முலா. ஆல்ரெடி எத்தனை படிச்சிருக்கோம்? 12. 12 பிளஸ் 6 18 ஃபார்முலா க்ளோஸ்ட், முடிச்சிட்டோம். சரிங்களா, இப்ப அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வகம், பேரலோகிராம்னா இணைகரம், சரிவகம், நாற்கரம். இது 4. அது 4லையுமே 2 ஃபார்முலா போனீங்கன்னா அது ஒரு 10 ஃபார்முலா அப்படியே முடியும். அதுக்கடுத்து வட்டம். ஃபார்முலாவை தெளிவா படிக்கிறீங்க. நான் எழுதுற மாதிரி எழுதிட்டு இப்போ இதுக்கப்புறம் நான் சொல்ற மாதிரி எழுதணும். ஃபார்முலா இது ஒரு அவுட்லைன். இதை முதல் நோட் எழுதிக்கணும். சரிங்களா, இது ஒரு எக்ஸ்பிளனேஷன். இதுக்கப்புறம் ஃபார்முலா ஷீட் நம்ம ரெடி பண்ணுவோம். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் டயக்ராம், அடுத்து பரப்பளவு, அடுத்து சுற்றளவு, அடுத்து மூளை விட்டம். ஒரே ஷீட்ல அப்படியே வரிசையா போடுறீங்க ஃபார்முலாவை. அப்பதான் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா, ஓகே. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது செவ்வகத்துல. இதுல ஒரு 4 ஃபார்முலா வரும். சரிங்களா, டயக்ராம்,
எப்பவும் போலதான். இப்ப ஃபர்ஸ்ட் டிரா பண்ணாலும் அதே மாதிரி டயக்ராம், மெயினா டயக்ராமுக்கு அப்புறம் பரப்பளவு, சுற்றளவு, இதெல்லாம் நீங்க அப்படியே ஃபார்முலா படிச்சுக்கிட்டாலே போதும். சுற்றளவு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஓகேவா, 4ஆ பிரிச்சுக்கிறோம். அதே மாதிரி இப்ப டயக்ராம்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து டயக்ராம் மட்டும் போடுவோம், அடுத்து அது ஃபுல்லா எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வகம். இதுல LB இந்த குறிக்கிறது முக்கியமா, வரைகிறது மட்டும் முக்கியம் கிடையாது, குறிக்கணும். சரிங்களா? LB தெளிவா குறிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டயகனலையும் குறிச்சுக்கோங்க. இதுக்கு பேரு ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் அப்படின்னா செவ்வகம் தமிழ்ல. சோ இதுக்கப்புறம் parallelogram. parallelogram அப்படின்னா இணைகரம். இந்த இடத்துல இந்த B வேணும், இந்த H வேணும். தெளிவா குறிக்கணும். B எங்க இருக்கு? இந்த பேஸ் தான் B, இதுதான் H, இது ஸ்லாண்டிங் ஹைட் L. இதை நம்ம எடுக்கக்கூடாது. சரிங்களா? சோ இப்ப இந்த இடத்த பொறுத்தவரை என்ன பண்ணணும்? இதுக்கு பேரு இணைகரம், parallelogram. இணைகரம், parallelogram. ஓகேங்களா? ரெண்டாவது. இப்ப மூணாவது, மொத்தம் 4 பாயிண்ட் இருக்கு. 4ஐயும் முடிச்சுட்டு அப்படி 4க்கும் வரிசையா ஒண்ணு பொண்ணு வேணா பார்க்கலாம். டயக்ராம்ல இருக்க டவுட்டை முதல்ல கிளாரிஃபை பண்ணணும். முதல்ல டயக்ராம் தான் முக்கியம். 2D 3Dக்கு டயக்ராம் மைண்ட்ல வரணும். இப்போ ஒரு இணைகரம்னு கொடுக்குறாங்கன்னா இணைகரம் எப்படி இருக்கும்னு நம்ம மைண்ட்ல தோணும், அப்பதான் பண்ண முடியும். அடுத்து சரிவகம். சரிவகத்தை பொறுத்தவரை இந்த மாதிரி இருக்கும். சரிவகம் இங்க மேல இருக்கிறது A, கீழே இருக்கிறது B, இந்த வெர்டிக்கல் ஹைட் வந்து H. இது சரிவகம். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே நம்ம கார்னரா குறிச்சுக்கிட்டோம்னா A B C D, A B C D, இது கார்னர். இதுக்கு பேரு தமிழ்ல சரிவகம், இங்கிலீஷ்ல ட்ரபீசியம். ட்ரபீசியம், ட்ரபீசியம் சரிவகம். சரிங்களா? தமிழ்ல. ஓகே, இல்ல ட்ரபீசாய்டுன்னு சொல்லுவாங்க. ட்ரபீசாய்டு. அடுத்து இதுல இந்த H எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. H எங்க இருக்கு, B எங்க இருக்கு, A எங்க இருக்கு, இது முக்கியம். சரிங்களா? இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் நாற்கரம். ஸோ அது மாதிரி மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை டைம் ரொம்பலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் கொடுக்குற கண்டென்ட் உங்களுக்கு போதும். இதுக்கப்புறம் நீங்க ஷார்ட்கட்டு அது இது தேடி உங்க டைமை நீங்க வேஸ்ட் பண்ணிக்கிற வேண்டாம். ஏன்னா நான் கொடுக்குற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவ்வளவுதான் அப்படின்ற அளவுக்கு நான் கொடுத்துருவேன். ஏன்னா உங்களுக்கு இது வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவேன் இல்லைங்களா, யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் பிலீவ் பண்ணக்கூடாது. எப்பயுமே நமக்கு ஒரு சைடு இருந்தாலுமே இன்னொரு சைடு நம்ம செக்அப் பண்ணிக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 டைமென்ஷன் எடுங்க. புக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்க. நான் சொன்னதை தாண்டி ஏதாவது இருக்குதா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த டைப் எப்படி பண்ணணும், நான் ஒருவேளை அடுத்தது சொல்லிடலாம். பட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். இந்த 41 வீடியோ பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நான் கொடுக்குற லெவல் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ மற்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ட்ரை பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா என்னோட வீடியோஸை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு இது ரிலேட்டடா வேற வீடியோஸ் எடுத்து பாக்குறத விட்டுட்டு புக்ல PY கீழே எடுத்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். இங்க பாருங்க மேல கீழே. நான் டைம் வேஸ்ட் பண்ண வேணான்றதுக்காக சொல்றேன். நீங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்பேர் பண்ணி பாருங்க, நிறைய வீடியோ கூட கம்பேர் பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனா எக்ஸாம் டைம்ல நீங்க உங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டயகனல். இதை வந்து என்ன சொல்லுவோம்னா D அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெர்டிகலா இருக்கு பாருங்க 2 கோடு, இது ஒன்னு H1 இன்னொன்னு H2. இந்த கார்னர் என்ன சொல்லலாம், ABCD. இதுக்கு பேரு நாற்கரம், குவாடிலேட்ரல். இவ்வளவுதான் இந்த 4 ஃபார்முலா. சரிங்களா? இந்த 4 ஃபார்முலாவை நம்ம 1 by 1 படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் செவ்வகம். செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா L × B, நீளம் × அகலம், அவ்வளவுதான் பரப்பளவு. செவ்வகத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா 2 times of L + B. எப்படி வச்சுன்னு தெரியுமா? இங்க பாருங்க, இந்த இடம் Lனா இந்த இடமும் L தானே, அப்ப 2 L. இது Bனா இதுவும் B தான், அப்ப 2 B. 2 டைம் L + 2 டைம் B. இது ரெண்டுல இருந்துமே என்ன பண்ணிட்டாங்க, 2 காமனா எடுத்தாச்சு. அப்ப 2L + B. இது சுற்றளவு. ஓகே, அப்ப எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன படிக்கணும்னா மூலை விட்டம். இதுல டயகனல் நமக்கு தேவைன்னு வச்சுக்கோங்களேன். இது L, இது B. டயகனல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு L ஸ்கொயர் + B ஸ்கொயர். அப்போ உங்களுக்கு மூலை விட்டம் வேணும்னா D இஸ் ஈக்குவல் டு √L ஸ்கொயர் + B ஸ்கொயர். நீளமும் அகலமும் கொடுத்துட்டு செவ்வகத்தின் மூலை விட்டம் கொடுத்தாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. எக்ஸ்ட்ரா ஃபார்முலா தெளிவா படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இப்ப நீளம் பரப்பளவு சுற்றளவை தாண்டி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கேட்கறாங்க. இப்ப அது மாதிரி இணைகரம். இணைகரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இணைகரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா இந்த B-யவும் இந்த H-ஐயும் எடுக்கணும். அப்ப இதுக்கு ஃபார்முலா B × H. இதுல இந்த L தவறாக எடுத்து விடக் கூடாது. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த தப்பு தான் பண்ணக்கூடாது. சரிங்களா? கொடுத்திருக்கிறது அடிப்பக்கம் குத்து உயரம் கொடுத்திருப்பாங்க, அதான் நம்ம எடுக்கணும்.
ஓகே, அப்போ சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, இதுக்குள்ள சுற்றளவுக்கு ஃபார்முலா ஏபி பிளஸ் பிசி சிடி பிளஸ் டிஏ. அவ்வளவுதான். 4 பக்கத்தையும் கூட்டினா சுற்றளவு ஏபி பிசி சிடி டிஏ. அவ்வளவுதான் சுற்றளவு. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க சரிவகம். சரிவகத்துக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, பரப்பளவுக்கு ஃபார்முலா இது பேஸ், இது ஹைட்டு. சரிங்களா? ஆனா மேலையும் சரி சமமா இருக்கும், கீழேயும் சமமா இருக்கும். இதுக்கு பேர் 2 இணை பக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 parallel sides. இதுக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா half into h into 2 sides என்ன இருக்கு, ஒன்னு a இன்னொன்னு b. இது பரப்பளவுக்கு ஃபார்முலா. எதோட பரப்பளவு? சரிவகத்தின் பரப்பளவு half into h into a plus b. சுற்றளவு நம்ம இதே ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ab plus bc plus cd plus da. இதுல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. da அப்படியே எடுத்துக்கலாம். இது இணைகரத்துக்கு, சரிவகத்துக்கு. சரிங்களா? சரிவகத்துக்கு அப்புறம் ட்ரபீசியம் முடிச்சாச்சு. அப்புறம் நாற்கரம் குவாடிலேட்டரல். குவாடிலேட்டரல் வந்தீங்கன்னா இதுல அதே ஆஃப். சரிங்களா? சேம் ஆஃப். பட் இங்க என்ன வரும் அப்படின்னா, டயகனல் 1 தான் இருக்கு, ஆனா ஹச் வந்து 2 இருக்கா. டயகனல் 1, இந்த டயகனல் 1 2 ஹச் இருக்குல்ல இங்க. அப்போ ஆஃப் இன்டூ டி இன்டூ h1 plus h2. ஓகேங்களா? இது எதோட பரப்பளவு? நாற்கரத்தின் பரப்பளவு, குவாடிலேட்டரோட ஏரியா. சோ இதுக்கு சுற்றளவு பாத்தீங்க அப்படின்னா, சுற்றளவு பார்க்க ஃபார்முலா அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். ஏபி பிசி சிடி பிளஸ் டி. இது சுற்றளவு கண்டுபிடிக்க வேண்டிய ஃபார்முலா. ஸோ இதுக்கெல்லாம் காமனா ஃபார்முலா தான் வரும். செவ்வகத்துல மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வரும். ஸோ இதை எழுதிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது 4க்குமே 4 × 2 8. 8 + 1 9. ஆல்ரெடி எத்தனை பார்த்தோம்? 18 பார்த்தோமா? 18 + 9 டோட்டலா எவ்வளவு ஆச்சு? 27 ஃபார்முலா ஆச்சா? இன்னும் கரெக்டா ஒரு 5 ஃபார்முலா தான் இருக்கு. ஆல்ரெடி எத்தனை பார்த்தோம்? 10 + 18 27 ஃபார்முலா பார்த்தாச்சு. இன்னும் கரெக்டா சொல்ல போனீங்க அப்படின்னா ஒரு 35 ஃபார்முலா டோட்டலா. இன்னும் ஒரு 10 ஃபார்முலா தான் வரும். அதிகபட்சம் 10 ஃபார்முலா. சரிங்களா? முடிச்சோம்னா நமக்கு 34 ஃபார்முலா பிளான் பண்ணோம். 35 வரை வரும். அவ்வளவுதான். இதை முதல்ல எழுதிடணும். இதை வரிசையா எழுதிட்டு இதுக்கப்புறம் கவுடு லைன்ஸ் லாஸ்ட் ஸ்டெப், நாலாவது அந்த ஏரியா. சரிங்களா? வளைகோடுகளால் வரைபடக்கூடிய பரப்பு வளைகோடு. வளைகோடுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வட்டம், ரெண்டாவது அரைவட்டம், மூணாவது கால்வட்டம். இது 3 முத முடிங்க. இது 3 மட்டும் முத கவர் பண்ணுங்க. இதுக்கு 3க்கு ஃபார்முலா தான் படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கர்வ் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு டெஃபினிஷனாவே சொல்றேன். அரைவட்டம் கால்வட்டம் மாதிரி எழுதுங்க. இதுல எதெல்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்னா, இதுல பாதி தான் என்னது? ரேடியஸ். இதுல சென்டர்ல இருந்து கோடு போடுறதா ரேடியஸ். இங்க இதுதான் வந்து ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். அப்போ பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏரியா. ஏரியானா என்னது? பரப்பளவு. பரப்பளவுக்கு ஃபார்முலா πr². சரிங்களா? அரைவட்டத்துக்கு ஃபார்முலா πr²/2. இது அரைவட்டத்தோட ஏரியாவுக்கு ஃபார்முலா. கால்வட்டத்தோட ஏரியாவுக்கு ஃபார்முலா πr²/4. இது கால்வட்டத்தோட ஏரியா. சரிங்களா? இப்போ சுற்றளவு பெரிமீட்டர் ஆர் சர்க்கம்பரன்ஸ். சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πr. புக் டேட்டா எழுதுங்க. அடுத்து நம்ம டேட்டா நான் இன்னொரு ஐடியா சொல்றேன், தனியாக எழுதிக்கோங்க. சரிங்களா? இதை எழுதிட்டு நம்ம டேட்டா உங்களுக்கு யூஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லுங்க. இது ஒரு டிஃபரெண்ட் ஃபார்முலா பார்ப்போம். இது நம்ம எஸ்எஸ்சி ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொண்டு வந்தது. நம்ம புக்கு படி பாத்தீங்கன்னா இதுதான் 2πr. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2πrல பாதி எவ்வளோ? πr. πr + 2r சொல்லி ஃபார்முலா இருக்கும் புக்ல. இதுக்கு πr/2 + 2r அப்படின்னு ஃபார்முலா இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணி நம்ம ஷார்ட் ஃபார்மா மாத்துறோம். இப்போ 2 × பையோட வேல்யூ என்ன நமக்கு நல்லா தெரியும். π = என்னது? 22/7 அப்படிங்கிற வேல்யூ யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ 2 × 22/7 எவ்வளோ? இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதலாம் அப்படின்னா 44/7 × r. இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஃபார்முலாவை கேட்கிறப்போ இப்போ எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் வந்து பாருங்களேன். ஒரு வட்டத்தின் ஆரம் 7 சென்டிமீட்டர், சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 7 கேன்சல் ஆன ஆன்சர் எவ்வளோ? 44. அப்படியே சொல்லிடலாம்ல. ஸோ அதுக்கு தான் 44/7 × r. இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு நான் டெரிவேஷன் வேணாலும் சொல்றேன், டைரக்டா வேணாலும் எழுதிக்கோங்க. டெரிவேஷன் தான் இந்த π இருக்கும்ல, இதுக்கு வந்து 22/7 பிளஸ் இந்த 2வை காமன் எடுத்தீங்கன்னா வெளியே ஒரு r வச்சுக்கோங்களேன். 7 2 எவ்வளோ? 14. 14 + 22 எவ்வளோ? 36/7 × r. இது அரைவட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா. இது வட்டத்தின் சுற்றளவு, இது அரைவட்டத்தின் சுற்றளவு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். கால்வட்டம்னா என்ன அப்படின்னா, இங்க பாருங்க π/2 இருக்கா. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? π/2 பிளஸ் இந்த 2 வெளியே எடுத்துருங்க.
தனியா 6 வச்சுக்கலாமா? அப்ப இது 22/7 × 2 எவ்வளவு? 14 இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய ஃபார்முலா 25/7 × 6ன்னு வரும். பட் இது எப்படி டெரைவ் பண்ணாங்கன்றதையும் சொல்லிடுறேன். இது வெளியே எடுக்கிறப்போ 22/7 இந்த 2 சேரும்போது என்ன ஆகும்? 14 + 2ன்னு வருமா? 14 எல்சிஎம் எடுத்தா 28. 22 + 28 6 வச்சுக்கோங்க தனியா. 6 × 22 + 28 50. அப்போ 50/4ன்னு வரும். ரெண்டாவது பல்ல கேன்சல் பண்ணா 25/2ன்னு வருமா? அப்போ 25/2 × R. இதான் 14 இல்ல, அப்ப 7. 25/7 × R. சோ இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா கால்வட்டத்தின் சுற்றளவுக்கான உதவும் ஃபார்முலா 25/7 × R. ஓகே, இப்போ இதோட சேர்த்து 28 + 6 34 ஃபார்முலா. பரப்பளவு சுற்றளவு இவ்வளவுதான். இப்ப இதுக்கப்புறம் நான் பார்க்க போறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு புது ஃபார்முலாவா இருக்கும். சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, தெளிவா பார்த்துக்கோங்க. அதுல ஒரு 1 வேர்ட் லாஸ்ட் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இப்போ இது நம்ம தெளிவா படிச்சிடணும். பரப்பளவுக்கு ஃபார்முலா, சுற்றளவுக்கு ஃபார்முலா முடிஞ்சது. ஓகே, கிளியரா பார்த்துக்கோங்க. இதோட 34 ஃபார்முலா பார்த்துருப்போம். 34 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதுக்கப்புறம் வட்டத்தோட ப்ராப்பர்ட்டியோட சேர்த்து முடிச்சு விட்டுருவோம். சரிங்களா? இது ஒரு வட்டம் எடுத்துக்கோங்களேன். வட்டம் எடுத்துக்கோனா வட்டம் தான் இது. சரிங்களா? வட்டத்தோட சென்டர்ல இருந்து மேல உள்ள ஒரு புள்ளிக்கு வரையப்படும் கோட்டுக்கு பேர் என்ன? லைன் drawn in between the center of the circle and point on the circle. வட்டத்தின் மீதுள்ள புள்ளிக்கும் வட்டத்தின் மையத்தில் உள்ள புள்ளிக்கும் வரையப்படும் கோடு, அதன் நீளம் என்ன அப்படின்னா ஆரம், ரேடியஸ். சரிங்களா? அப்ப ஆரம்னா என்னன்னு தெரியுதா? இப்ப இந்த கோடு P அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். சென்டரை வந்து நம்ம என்ன எடுக்கலாம்? ஓன்னு எடுத்துக்கலாமா? சென்டரை ஓன்னு வச்சுக்கலாம். இதை நம்ம Pன்னு வைக்கலாம். நல்லா புரியுற மாதிரி எழுதுனீங்கன்னா OP is equal to ஆரம், ரேடியஸ். சரிங்களா? ரேடியஸ்னா இப்ப என்னன்னு தெரியுதா? வட்டத்தோட சென்டர்ல இருந்து எங்க வேணா டிரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு பேர் ரேடியஸ். ஓகே, அப்போ இது அப்படியே இந்த லைனை இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். Q வர வருது இல்ல, இந்த PQக்கு பேரு என்ன சொல்லலாம் அப்படின்னா 2 பேர் சொல்லலாம். ஒன்னு வந்து சார்ட் அப்படின்னு சொல்லுவோம், நான். இன்னும் ஒன்னு டயாமீட்டர்னு சொல்லுவோம், விட்டம். நான்னு சொல்லலாம், விட்டம்னு சொல்லலாம். அப்ப எல்லா சார்டுமே நானா டயாமீட்டரா? எல்லா விட்டமும் நானா இல்ல எல்லா நானும் விட்டமா? அதுக்கு ஒரு மீனிங் புரியணும் உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நான்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சார்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம்னா தமிழ் மீடியம் நான் அப்படின்னு போடுவோம். நான்னா என்னன்னா இதுக்கு பேரு நான். ஓகேங்களா? இதுக்கு பேரும் நான், இதுக்கு பேரும் நான், இதுக்கு பேரும் நான். இது PQ ST UV WXன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே நான். PQவை நானு சொல்லலாம், STவும் நானு சொல்லலாம், VUவும் நானு சொல்லலாம், WXவும் நானு சொல்லலாம். அப்ப நானுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லலாம்? வட்டத்தின் மீது உள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை இணைக்கும் கோடு. A line connected between any 2 points on the circle. A line connected between any 2 points on the circle. அது நியர்பையா இருக்கலாம், இல்ல லாங்கா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இந்த லைன் எப்படி நீங்க லைன் போட்டாலும் இந்த லைனுக்கெல்லாம் பேர் என்னது? நான். சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். CHORD சார்ட் கேள்விப்பட்டிருப்பீங்களா? சார்ட் அப்படின்னா நான். இதுதான் வந்து நான் சொல்றாங்க. ஓகே, அப்போ வாட் இஸ் டயாமீட்டர்? டயாமீட்டர்னா என்ன? விட்டம்னா என்ன அப்படின்னா தி பிக்கஸ்ட் சார்ட் இஸ் டயா. இதுக்கு ரிலேஷன் அதான். தி பிக்கஸ்ட் மிக பெரிய நான் அப்படிங்கிறதா என்னது? விட்டம். தி பிக்கஸ்ட் சார்ட் இஸ் டயாமீட்டர். மிக பெரிய நான் தான் விட்டம். வட்டத்தின் மிக பெரிய நான் விட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னும் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதை எப்படி பெரிய நான் சொல்றோம்? இப்ப இந்த கோடு இருக்கு, இப்படி நான் கோடு போடுறேன். இப்படி நான் கோடு போடுறப்போ எந்த கோடை நான் வந்து இப்போ பெரிய கோடுன்னு சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. இந்த கோடை சொல்லாம பெரிய கோடுன்னு, இந்த கோடை சொல்லாம பெரிய கோடுன்னு, இந்த ஓ வழியா போற எந்த கோடை வேணா நீங்க என்ன சொல்லலாம்? பெரிய கோடுன்னு சொல்லலாம். இப்ப நான் கிரீன்ல போட்டிருக்கேன்ல, இதுதான் விட்டம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? அப்போ வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரு புள்ளியை இணைக்கும் கோட்டுக்கு பெயர் என்ன? தெளிவா புரிஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே ஒன் வேர்டு. வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரு புள்ளியை இணைக்கும் கோட்டிற்கு பெயர் நான். வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரு புள்ளியை வட்டத்தின் மையத்தின் வழியே இணைத்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? விட்டம். நல்லா புரிஞ்சுக்கணும். வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரு புள்ளியை மையத்தின் வழியே இணைத்தால். சரிங்களா? தி லைன் drawn between 2 points on the circle. Any 2 points on the circle, that is called chord. If a line connect between 2 points on the circle,
பட் தட் லைன் பாசஸ் த்ரூ தி சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். என்ன சொல்றேன் புரியுதா? அந்த லைன் மையத்தின் வழியே போனா மட்டும்தான் என்ன சொல்லுவோம்? விட்டம்னு சொல்லுவோம். விட்டம் இந்த மையத்தை தாண்டி வெளியே போகாது. சரிங்களா? அப்போ பிக்கஸ்ட் சார்ட் இஸ் ஆல்வேஸ் நான். எல்லா விட்டமும் நான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எல்லா நானையும் விட்டம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது விட்டம், இது விட்டம் கிடையாது, இதெல்லாம் விட்டம் கிடையாது. ஆனா இந்த எல்லா விட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த எல்லா விட்டத்தையும் நம்ம என்ன சொல்லலாம்? சார்ட்னு சொல்லலாம். ஏன்னா நான் ரெண்டு புள்ளியை கனெக்ட் பண்ண, அவ்வளவுதான். ரெண்டு புள்ளியை கனெக்ட் பண்ணாலே அதுக்கு பேர் நான். அது சென்டர் வழியா போனாதான் அதுக்கு பேர் என்னது? விட்டம். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதுல கொஸ்டின் எதிர்பார்க்கலாமா? கொஞ்சம் டஃப் பண்ணி கேட்கறாங்கன்னா இந்த இடத்துல கேட்கலாம் உங்களுக்கு. ஓகே, இதுக்கப்புறம் போன டைம் கேட்ட கொஸ்டின் என்னன்னு பாருங்களேன். இப்போ இது ஒரு வட்டம் இருக்கு. இந்த வட்டத்துல இந்த வட்டம் இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வட்டம் உங்களுக்கு தெரியல. இதுல இது மட்டும் தான் இப்ப இருக்கு. இந்த வட்டத்துல இது மட்டும் தான் இருக்கு. நம்ம அசியூம் பண்றோம் இது ஒரு வட்டமா இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம அசியூம் பண்றோம். சரிங்களா? இப்படி இருக்கு. இது மட்டும் தான் இப்ப உங்க கண்ணுக்கு தெரியுது. இதை மட்டும் எடுத்து இது என்னன்னு கேக்குறாங்கன்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? போன டைம் கேட்ட கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க கேட்டது நான் இவங்க புரிஞ்சுக்கிட்டது இந்த மாதிரி ரெண்டா பிரிக்கலாம். இது கொஸ்டின் கேட்டது ஒரு 90% கேண்டிடேட் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இது கேண்டிடேட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஏரியா, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. பட் ஆக்சுவலா அவங்க கேட்ட கொஸ்டின் என்ன? இதை கேட்டிருந்தாங்க. இந்த கிரீன் கார்டு தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இப்ப இது ரெண்டுக்கு என்ன மீனிங் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இஃப் a line connect the 2 points on the circle. If a line connect to ஒரு கோடு வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை இணைத்தால், வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை இணைத்தால் அந்த கோட்டுக்கு பேர் என்ன சொன்னோம்? இப்பதான் பார்த்தோம் இதுக்கு பேரு நான். ஆனா நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் இது கிடையாது. போனதுல 2018ல பிசில கேட்டது. அங்க என்ன கேட்டாங்கன்னா, வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட பகுதிக்கு பேர் என்ன? இதை இணைக்கவே சொல்லல அவங்கள. சரிங்களா? the intermediate part between 2 points on the circle. the part between 2 points on the circle. அவ்வளவுதான். ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய, இப்ப ரெண்டு பாயிண்ட் இங்க இருக்கு. இந்த பார்ட்டுக்கு பேர் என்னன்னு தான் கேட்டாங்க. இதுக்கு பேர் என்னன்னா ஆர்க். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? வில். இத ஒரு கோட்டு மூலமா இணைச்சிட்டு இந்த கோட்டுக்கு பேரு கேட்டாதான் எழுதணும், நான் எழுதணும். பட் நிறைய பேர் நான் போட்டு வந்துட்டாங்க. ஓகே, இதுதான். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சோ இது வந்து அவுட்லைன் ஏரியா. இதை விட்டுருங்க. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் ஏரியா அப்படின்னா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட். கொஸ்டின் ஏரியா என்னன்றது பார்க்கலாமா? கொஸ்டின் ஏரியா பொறுத்தவரை இப்போ இது ஒரு ஆர்க். இதுல ஆர்க்ல என்னெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இது ஆர்க். இது ஒரு வட்டமா நம்ம தான் கன்சிடர் பண்ணிக்கணும், வட்டமா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, இது ஒரு ஆர்க். இந்த ஆர்க்கோட சென்டர்ல இருந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இது சென்டர்னா இது என்னவா இருக்கும்? இது ஒரு ரேடியஸா இருக்கும், இது ஒரு ரேடியஸா இருக்கும், இது எல் லென்த்தா இருக்கும், ஆர்க்கோட லென்த்தா இருக்கும். சரிங்களா? இது ஒரு வட்டமா நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா, இது வில்லின் நீளம். இந்த இடத்துல எல் அப்படிங்கிறது என்னன்னா வில்லின் நீளம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். வில்லின் நீளம் கேட்கறாங்க அப்படின்னு வைங்களேன். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, வில்லின் நீளத்துக்கு எல் இஸ் ஈக்குவல் டு, வில்லின் நீளம் எல் இஸ் ஈக்குவல் டு, இந்த எல் நமக்கு வேணும்னா ஒரு வட்டத்தோட மொத்த கோணம் எவ்வளோ? மொத்த கோணம் 360 டிகிரி. சரிங்களா? வட்டத்தோட மொத்த நீளம் எவ்வளோ? வட்டமா யோசிச்சு பாருங்க. நீளம்னா என்னது? வட்டத்தோட சுற்றளவு. அப்போ நீளம் 2πr. இப்ப இதுல எனக்கு தேவையான லென்த் வேணும்னா இந்த மொத்த நீளம் 2πr தானே சுற்றளவு. இதுல எனக்கு தேவை இந்த லென்த் மட்டும்தான். இந்த லென்த் மட்டும் எனக்கு போதும். அப்போ இது என்ன ஆங்கிள்னு தெரிஞ்சா போதுமா? மொத்த ஆங்கிள் 360 டிகிரி. இதுல என்னோட ஆங்கிள் என்னன்னு தெரிஞ்சா போதும்ல. அப்ப நீளம் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அதனாலதான் ஃபார்முலா என்ன பண்ணுவாங்கன்னா, θ/360, θ/360 into 2πr. இதுதான் வில்லி நீளத்துக்கு ஃபார்முலா. θ/360 into 2πr. நான் கோணத்தை பத்தி தனியா நடத்துறேன். பட் இங்க இது தெரியுதா? இது புரிஞ்சா போதும். வில்லி நீளம் கேட்டாங்க அப்படின்னா கோணம் கொடுத்திருப்பாங்க, 2πr ஆர் வேல்யூ கொடுத்திருப்பாங்க. அப்போ ஆரமும் கோணமும் கொடுத்து வில்லி நீளம் கேட்டா இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? அடுத்து என்ன கேட்பாங்கன்னா, வில்லால் அடைபடும் பகுதியின் பரப்பு ஏரியா கேட்பாங்க. சரிங்களா? ஏரியா கேட்டாங்கன்னா இது ஒருவேளை ஒரு செவ்வகமா இருந்தா எப்படி இருக்கும்னு அசியூம் பண்ணணும். இப்போ இந்த கோடு இப்படி கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு செவ்வகமா இருக்கும். ஆக்சுவலா இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, இது ஒரு செவ்வகம். அப்போ செவ்வகத்துக்கு ஃபார்முலா என்னது? b into h. இங்க l into r, l into r divided by 2. சோ இது ஏரியாவுக்கு ஃபார்முலா LR/2. இப்போ இதை வந்து ஒரு செவ்வகமா கன்சிடர் பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஒரு இணைகரமாவோ செவ்வகமாவோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செவ்வகம் பார்த்தா எப்படி இருக்கும்? இது L, இது R, இது L, இது R. இது அப்படியே செவ்வகமா கன்சிடர் பண்ணுங்க. அது கொஞ்சம் சாஞ்சு இருக்கு, அவ்வளவுதான். அப்ப LRனா இதுல பாதி தான் இருக்கு இங்க வில்லு.
இந்த வில்லு இதுல பாதி தான் இருக்கு. அப்ப இதுக்கு பேர் என்னது? LR/2. இது செவ்வகத்தால் அடைபடும் பகுதியின் பரப்பு கேட்டாங்கன்னா. அதுவே சர்க்கம்பரன்ஸ் சுற்றளவு கேட்டாங்கன்னா நல்லா பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். சுற்றளவு இது வில்லு, இது 2 ஏரியா. அப்ப சுற்றளவு என்னெல்லாம் வரும்? ஒரு L 2 R இருக்கா? அப்ப சுற்றளவு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா, பொறுமையா கவனிங்க, L + 2R எழுதலாமா? சுற்றளவு சர்க்கம்பரன்ஸ்க்கு ஃபார்முலா L + 2R. சர்க்கம்பரன்ஸ் ஆர் பெரிமீட்டர் எது கேட்டாலும் சரி. இந்த ஒரு 3 ஃபார்முலா டோட்டலா சேர்த்து 37 ஃபார்முலா இப்ப நமக்கு வந்திருக்கு. இதை தாண்டி கொஸ்டினே கிடையாது உங்களுக்கு, அவ்வளவுதான். இது வர தெளிவா படிச்சீங்கன்னா இப்ப நமக்கு 2D அப்படிங்கிறது முடிஞ்சது. 2 டைமென்ஷன். சரிங்களா? இதை முதல் தெளிவா படிங்க. இப்போ நம்ம இந்த 2 டைமென்ஷனை எக்ஸ்ட்ரூட் பண்ணி அடுத்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்த கிளாஸ்ல 3D ஃபார்முலா பார்த்துருவோம். ஃபார்முலா ஃபுல்லா நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஃபார்முலா ஷீட் போட்டு. அப்புறம் 3D ஃபார்முலா பார்த்தா 3D ஃபார்முலா என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் 3D வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ நான் ஒன்றும் இல்லை 3D எப்படி வந்துச்சுன்றதை சொல்றேன். அடுத்தது இதுல இருந்து ஆரம்பிப்பேன் அடுத்த கிளாஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சதுரம் பார்த்தோம். இது 2Dல பார்த்தோமா? 2 டைமென்ஷன்ல சதுரம் பார்த்தோம், ஸ்கொயர். இத 3 டைமென்ஷன்ல மாத்தினீங்கன்னா தான் இதுக்கு பேர் என்னது? கனசதுரம், கியூப் அப்படின்னு சொல்லுவாங்களா? எதுல இருந்து எது வந்துச்சுன்னு சொல்றேன். அடுத்த கிளாஸ்ல 3Dல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப சதுரம் இதுல இருந்து வந்ததுதான் என்னது? கனசதுரம். அதே மாதிரிதான் செவ்வகம், இதுல இருந்து வந்ததுதான் கன செவ்வகம், கியூபாய்டு. இது கியூபு, இது கியூபாய்டு, கன செவ்வகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ரெண்டும் அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு செவ்வகம் 2 வட்டம். அதுக்கு முன்னாடி வட்டத்தை முடிச்சிடலாமா? வட்டம், அரைவட்டம். நம்ம வட்டம் அரைவட்டம்னு படிச்சோம்ல, இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணா கிடைக்கிறது தான் இங்க கோலம். இந்த மாதிரி இருக்கும் கோலம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது அரைக்கோளம். இதை இப்படி போறதை விட இந்த மாதிரி போட்டா கூட இன்னும் தெளிவா புரியும். இது அரைக்கோளம். ஸ்பியர், ஹெமிஸ்பியர். இது வட்டம், அரைவட்டம். சரிங்களா? ஸ்பியர், ஹெமிஸ்பியர், வட்டம், அரைவட்டம். இதெல்லாம் நீங்க தனியா படிக்க வேணாம். இப்ப நான் சொல்றதுல கரெக்டா படிச்சாலே உங்களுக்கு கரெக்டா புரியும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு வட்டம், கீழே ஒரு வட்டம், சென்டர்ல ஒரு செவ்வகம். இதெல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா உருளை. உருளையில ரேடியஸ் வேணும், ஹைட் வேணும். சரிங்களா? அதே மாதிரி முக்கோணம், முக்கோணமும் ஒரு வட்டமும் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கூம்பு. இது ஹைட்டு, இது எல், இது ஹச், இது எல், இது ஆறு. இதுவும் நம்ம பின்னாடி பார்க்கணும். சரிங்களா? இப்போ இதுல எக்ஸ்ட்ரா என்ன கேட்பாங்க அப்படின்னா உள்ளீடற்ற, அதாவது ஹாலோ ஷேப் கேட்பாங்க. இது புக் டேட்டா மட்டும் மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம், அப்படியே கொஸ்டின் வரும் ஹாலோல. சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த ஷேப்ல இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா இடைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியால ஆர் ஆர் இந்த வேல்யூ. சரிங்களா? அதாவது இதை பாதியில கட் பண்ணா எப்படி இருக்கும், அதான் இடைக்கண்டம். இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இது 3Dல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதெல்லாம் வரிசையா பாக்குறோம். உங்களுக்கு சொல்றேன், எல்லாமே நான் சொல்லிடுவேன், என்னை தாண்டி எதுவும் மிஸ்ஸே ஆகாது. பட் நீங்க இதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் ஃபார்முலா ஷீட். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். எல்லாத்தையும் நீங்க எப்படி பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு வரைபடம். சரிங்களா? முடிஞ்சா அது பெயரை எழுதி வரைங்க. பெயர் இது தெளிவா இருந்துச்சுனாலே உங்க நோட்ல பக்காவா இருக்கும். வரைபடம், பேரு. அதுக்கப்புறம் பரப்பளவு. நோட்டை லேண்ட்ஸ்கேப்பா மாத்திக்கணும். பரப்பளவு, பரப்பளவு முடிச்சிட்டீங்கன்னா சுற்றளவு. சுற்றளவை முடிச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்ல அதிகமா என்ன வந்துச்சு? மூளை விட்டம். இவ்வளவுதான். இதை நீங்க எழுதுறீங்க. இது படி இப்ப நம்ம ஒண்ணா பார்த்தோம் இல்லைங்களா? மொத்தம் 14 ஷேப்பு. தெளிவா உங்க நோட்ல இதை தான் நீங்க எக்ஸாம் முன்னாடி பார்க்கணும். 1 2 3 4 போட்டு அப்படியே 14 வரை வரிசை எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது 2D. அப்படியே 3D முடிப்பேன். அப்பதான் நீங்க இந்த ஃப்ளோவை ஃபாலோ பண்ண முடியும். அடுத்ததுல நீங்க மத்ததை நீங்க ரஃப் நோட்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. நான் போற ஃப்ளோல அப்படியே நோட்ல காப்பி பண்ணிட்டு வாங்க. இது வரைக்கும் 41 கிளாஸ் முடிச்சிருக்கோம்ல, அந்த நோட் எடுத்து பாருங்க. உங்களுக்கே இந்த ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பாருங்க, பக்காவா இருக்கும். சரிங்களா? நீங்க அந்த மாதிரி யார் என்ன சொல்றாங்க, நீ படிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் யோசிக்கவே கூடாதுமா. நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் அது ஒண்ணுதான். செல்ஃப் கான்பிடென்ட் இருக்கிறவங்க யாரும் தோத்ததா சரித்திரமே இல்லை. அடுத்தவங்களுடைய முயற்சி உங்களுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துச்சுன்னா அந்த எண்ணம் இருக்கிற யாரும் ஜெயிச்சதாகவும் சரித்திரம் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க மேல கான்பிடென்ட் வச்சு ட்ரை பண்ணுங்க.
ஸோ வேற யாரும் சொன்னா நம்பாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் என்ன சொல்றேன், நான் உங்களை நம்புறேன். சரிங்களா? உங்களால கண்டிப்பா இந்த வருஷம் குரூப் 4ல ஒரு போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிறது நான் நம்புறேன். நீங்க பாக்குற ஒவ்வொருத்தவங்களும் சரி, நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்றீங்க. ஸோ நீங்க ஒருவேளை நீங்க என்ன டைரக்டா பேசுறதா நினைச்சுதான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன் நானும். ஸோ என்னோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நான் நடத்துறேன். அதை நீங்களும் கரெக்டா உங்களுடைய முழு ஈடுபாடோட நமக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பி நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்க குரூப் 4ல அரசு அதிகாரி ஆகிறது உறுதி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. அவ்வளவுதான் அவங்க மைண்ட்ல இருக்கணும். நான் உங்களை நம்புறேன், நீங்க உங்களை நம்புறீங்களா இல்லையா? அவ்வளவுதான் விஷயம். நம்புறீங்கல்ல? அப்ப அந்த டைம் வாங்கிடலாம். ஸோ நான் சொல்ற விஷயத்த ப்ராப்பரா பண்ணணுமா? அவ்வளவுதான்மா. இதை விட்டுட்டு எந்த விஷயமும் யாருமே உங்களை டிவைட் பண்ணிடக்கூடாது. இன்னும் இருக்கக்கூடிய 90 நாள், ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம், ஒவ்வொரு செகண்டும் 1 கிராம் தங்கம் அந்த மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. தங்கம்னா உங்களுக்கு தெரியும் கோல்டோட வேல்யூ. ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு 1 கிராம் தங்கம் மிஸ் ஆகுது உங்களை விட்டு. அப்போ ஒரு செகண்டை எப்படி நம்ம செலவு பண்ண போறோம்? ஃபோக்கஸா இருக்கணும். தூங்கலாம், தூங்கி எந்திரிச்சு ஃபோக்கஸ்டா படிக்கணும். மற்றபடி தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவே கூடாது. இன்னொரு 90 நாளைக்கு எல்லா விஷயம் தள்ளி வச்சிருங்க. எல்லாத்தையும் விட்டு ஃபோக்கஸ்டா படிங்க. இந்த வருஷம் கன்ஃபார்மா நீங்க அரசு அதிகாரியா மாறுறீங்க. ஸோ அதை யாராலையும் தடுக்க முடியாது. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.